அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மகிமையான வேலையில் எத்தனை மாதங்களாய் இதற்காக ஜெபித்து பிரயாசப்பட்டு இந்த நாளுக்காக நம்ம காத்திருந்தோம். அந்த நாளும் கர்த்தர் கையில் நம்ம கையில் கொடுத்தார். அதனால் இந்த நாளில் கர்த்தருக்கு பிரயோஜனமாக இருக்கணும். இந்த முக்கியமான நாள் பெந்தகோஸ்தே நாள். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளை கர்த்தர் இந்த நாள் உங்களுக்கு புக் பண்ணிட்டு போய் அநேகர் இந்த நாளை கேட்டாங்க. அதனால கொடுக்க முடியாத சூழ்நிலை. கர்த்தர் இந்த நாளை இந்த கிராமத்துக்கு கர்த்தர் ஒதுக்கி தந்தார், உங்கள் சபைக்கு ஒதுக்கி தந்தார். அல்லேலூயா. ஒரு அருமையான ஊழியக்காரரை இந்த கிராமத்துக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த கிராமத்துக்கு ஏற்ற ஊழியக்காரர், தாழ்மையான ஒரு ஊழியக்காரர், அற்புதமான ஒரு ஊழியக்காரர், பொருளாசை இல்லாத ஒரு ஊழியக்காரரை கர்த்தரை நேசிக்கிற ஊழியக்காரர், ஜனங்களை நேசிக்கிற ஒரு ஊழியக்காரர் இந்த பகுதியில் கர்த்தர் கொடுத்ததுக்காக, திருச்சபை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். மறுபடியும் இது 2வது முறை. ஒரு முறை திருச்சபையில் வைத்தாங்க, 2வது முறை நான் இந்த கிராமத்துக்கு வருகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் நம்மோடு இருந்து இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று இந்த கூட்டத்தை வைத்திருக்கிறார். தலைப்பு வச்சுக்கிறாங்க. சத்தமா சொல்லுங்க. இப்போ ஆர்மின்றீங்கன்னா சத்தமா சொல்லுங்க. அப்ப நான் எடுத்துக்கொள்ளுங்க. நாம் எரேமியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம், எரேமியா 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தோடு வாசி. எரேமியா 8:20. அறுப்பு காலம் சென்றது, கோடை காலமும் முடிந்தது. நாம என்ன பண்ணல, எல்லாம் லீவு நாளும் போச்சு, வெயில் காலமும் போக போகுது, ஜூன் பிறக்க போகுது சொல்றாரு. நம்ம அவசியமா அறுப்பு காலம் சென்றது, கோடை காலமும் முடிந்தது, கோடை காலமும் முடிந்தது. நாமோ ரட்சிக்கப்படவில்லை, நாமோ என்ன பண்ணலையா, ரட்சிக்கப்படவில்லை. வாசியா. என் ஜனமாகிய குமாரத்தின் காயங்களினால் நானும் காயப்பட்டேன். ஆண்டு சொல்றாரு பாருங்க. இறைமையா தீர்க்கதரிசிமா, நானும் என்ன பண்ண காயப்பட்டேன். கரி கரிக்கிறேன். திகைப்பு என்னை பிடித்தது, கிளையாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, ரணவைத்தியம் அங்கே இல்லையோ, பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தம் அடையாமல் போனார், இருக்கிறார்கள். இன்னும் ரணவைத்தியனை கர்த்தர் இந்த கட்சிப்படி கிராமத்துல சேவிரையாக வைத்திருக்கிறார். அப்ப நம்முடைய எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு என்னன்னா நமக்கு இங்கதான் உண்டு. எனக்கு தந்த ஊழியம் என்ன தெரியுமா, எல்லாரும் நம்ம பேச முடியாது, என் ஜனத்தால நான் பேச முடியும். அதான் சொல்றாரு மார்க்ல சொல்றாரு. மார்க் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் ஒருத்தர் வாசிங்க. மார்க் 5:19 சொல்றாரு. இயேசு அவனுக்கு உத்தரவு போடாமல், டைம் ஆச்சு அவனுக்கு, பெருமைதான் வாசியா. இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டாருக்கும் போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகள் எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். நீ யாரு, என் வீடு, என் சொந்த ஜனத்துக்கு போய் சொல்லுன்ற. அதனால தான் உங்களோட சொல்ல வந்திருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அண்ணி நான் சொன்னா ஏத்துக்க மாட்டான், கேள்வி கேட்பான். ஆனா சொந்த ஜனத்தாண்ட ஒரு பிசாசு பிடித்த மனிதன், ஒரு கல்லர்ல இருந்த மனிதன், அவனை கர்த்தர் தெரிந்து கொண்டு அவனுக்கு சுகத்தை கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுத்து அவனை போய் சொல்றாரு, ஏசப்பா நான் கூட உன் கூட வரேன்னு சொல்றான். ஏற்கனவே 12 பேர் கஷ்டப்பட்டுக்கிறாரு, இவங்களையும் சமாளிக்க முடியல. நீ ஆமா என் கூட வர, நீ உன் இனத்துக்கு போ, உன் இனத்தாரத்துக்கு போய் நான் உங்க செய்தியெல்லாம் போய் சொல்லுன்ற. வாசிங்க ஐயா. கர்த்தர் தனக்கு செய்தவைகள் எல்லாம் தெக்கோபோலி என்ற நாட்டிலே பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். கர்த்தர் நாமத்தை மையப்படுது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஆண்டவர் ஒரு மனிதனை தெரிந்து கொள்வாரானால், ஆண்டவர் ஒரு மனிதனை ரட்சிப்புரை நடத்துவாரானால், ஆண்டவர் ஒரு மனுஷனை விரும்பினாரானால், ஆண்டவர் ஒரு மனுஷனை தேடி கண்டுபிடித்தாரானால், அந்த ஒரு மனுஷனை கொண்டே கர்த்தர் மாபெரும் காரியங்களை செய்வார். ஆகையால் இந்த கூட்டத்தில்
உட்கார்ந்து இருக்கிற அன்பான சகோதரனே, அன்பான சகோதரியே, இங்க கூட்டத்துக்கு வராத இந்த சத்தத்தை கேட்கிற அன்பான சகோதரனே, அன்பான சகோதரியே, இந்த கிராமத்துல சுற்றுவட்ட கிராமம், இந்த கிராமம் பேர் சொன்னா பயப்படுறாங்க. கட்சிப்பட்டுனா என்ன பண்றாங்க? பயப்படுறாங்க. அங்க வாலிபர்கள் சண்டை போடுறவங்க, அந்த ஊர் பொல்லாத ஊரு, அந்த ஊருக்கா போறீங்க? அப்படியாப்பட்ட ஜனத்தை தான் கர்த்தர் தேடி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தேவாதி தேவா உம் அருள் வேண்டிய, நீ சும்மா இருக்கக்கூடாது. அவங்க 2 பேரும் நீ பார்க்கணும், நீ கை தட்டணும். பைபிள் வச்சுட்டு கை தட்டு, வசனம் வாசிக்கணும். பைபிள் பார்த்தா போதும், கையை தட்டு. தேவாதி தேவா உம் அருள் வேண்டிய மனம் கூட அனுதினம் உமை வேண்டுது, தினம் நாடுவே. தேவாதி தேவா உம் அருள் வேண்டிய தினம் நாடுவே தேவாதி
தேவன் நம்மேல் கரிசனம் உள்ள தேவனாய் இருக்கிறார். அதனால்தான் சொல்கிறார், என் குமாரத்தியே கேள், ரட்சிப்பு எங்கே வருகிறது என்றால் அவர் சொல்கிறார், தேவன் நம் பக்கத்தில் இருந்து நம்மை கண்ணோக்கி பார்க்க விரும்புகிறார். மனமாற்றம் அவசியமா இருக்கிறது. எரேமியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்கிறார், இந்த சத்தத்தை கேட்கிற அன்பான சகோதரனே, அன்பான சகோதரியே, நம்ம கிராமம், நம்ம ஜனங்க, நம்ம பிள்ளைங்க, நம்முடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இது போல கூட்டங்களை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நம்ம கிராமத்திலே வைத்து, இது நமக்காக, நம் குடும்பத்துக்காக, நம் பிள்ளைகளுக்காக வைக்கிற கூட்டம். ஏனென்றால் நம்ம மேல இந்த உலகம் பூசி இருக்கிற கரை, இந்த உலகம் போட்டு இருக்கிற சாபம், இந்த உலகம் போட்டு இருக்கிற பாவம், இதெல்லாம் நீங்கிறது தான் பிரியாசப்பட்டு இந்த திருச்சபையார் இந்த வாய்ப்பை உங்களுக்கு இலவசமாக கொடுக்கிறார்கள். 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதற்கு மனதாயிருந்தால், கச்சிப்பட்டி கிராமத்தில் வசிக்கிற அன்பான சகோதரனே, அன்பான தாய்மார்களே, தகப்பன்மார்களே, வாலிபர்களே, ஒருவேளை இந்த உலகம் கசப்பா இருக்கிறது, இந்த உலகம் வெறுப்பா இருக்கிறது, நான் இனிமேல் வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? இந்த கர்த்தரை காப்பாற்றுவாரா? நீங்க சொல்ற இயேசு கிறிஸ்து மன்னிப்பாரா அப்படின்னு நீ இப்போது யோசித்துக் கொண்டிருப்பாயனால், இப்போது திகைத்துக் கொண்டிருப்பாயனால், உனக்கு அருமையான ஒரு வாய்ப்பை கர்த்தர் சொல்றாரு, நீ திரும்புகிறதுக்கு மனதானால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னிடத்தில் திரும்பு. என்னிடத்தில் அநியாயம் இல்லை, என்னிடத்தில் அக்கிரமம் இல்லை. ஏழைகளுக்காக வந்த தெய்வம், ஏழைகளுக்காகவே வாழ்ந்த தெய்வம், ஏழைகளுக்காக மரித்த தெய்வம் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அல்லேலூயா. இந்த உலகத்தில் எத்தனா ஏழைகளை யாரும் நேசிக்க மாட்டான், மனிதன் நேசிக்க மாட்டான். ஏழையா இருந்தா அந்த பக்கம் வந்து பார்க்க மாட்டான், பணக்காரங்க பக்கம் தான் ஒரு பேசுறான் நியாயம். ஏழைகளுக்கும் திக்கற்றவனுக்கும் நியாயம் நீதி எதுவுமே கிடையாது. ஏழைகள் பக்கம் நிக்கிறேன்னு சொன்ன ஒரே தெய்வம் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் சொல்கிறார், உங்களுக்கு திரும்புவதற்கு மனதானால், ரட்சிக்கப்படுவதற்கு மனதானால், நான் இனிமே ஒழுங்கா வாழ போறேன், கர்த்தருக்கு பிரியமா வாழ போறேன், சுத்தமா வாழ போறேன், பரிசுத்தமா வாழ போறேன்னு ஒரு வாய்ப்பு நீ ஏற்படுத்தி கொண்டியானால், உனக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்த திரும்புவதற்கு மனதானால் என்னிடத்தில் திரும்பு, என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார், என்று கர்த்தர் சொல்கிறார். ராத்திரி வேலையில சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற, இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிற வாலிப சகோதரனே, நீ திரும்புவதற்கு மனதானா? என்னிடத்தில் திரும்பு என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். உங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு, அருமையான ஒரு சந்தர்ப்பத்தை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். மனம் போன போக்குல வாழ்ந்து கொண்டிருந்த என்னையும் கர்த்தர் அவர் பக்கம் திருப்பி, நான் என் முகத்தை அவர் பக்கம் திருப்பும் போது அவரு கையை நீட்டி என்னையும் தொட்டு, என்னையும் ஆசீர்வதித்து, என்னையும் உயர்த்தி வாழ வைக்க முடியுமானால், இதே தெய்வம் உன்னையும் வாழ வைக்க முடியும். எல்லாம் முடிந்து விட்டது என்று, எல்லாம் முடிந்து விட்டது, இனிமேல் வாழ்க்கை இல்லை என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரே ஒண்ணுதான், இங்கே மனம் மாற்றம் அவசியமா தேவைப்படுது. திரும்பினால் என்னட்டு திரும்ப என்று சொல்கிறார். நீ எத்தனையோ பக்கம் திரும்பி இருப்போம், எத்தனையோ மனிதர்களை பார்த்திருப்போம், எத்தனையோ தெய்வங்களை பார்த்திருப்போம். ஒருவேளை உனக்கு திருப்தி இல்லை என்றால், உன்னை நேசிக்கிற ஒரு தெய்வம் உண்டு. மனிதனா வந்து மனிதனை நேசித்த ஒரு தெய்வம் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகையால் தான் உங்களை அவர் நேசிக்கிற தெய்வமா இருக்கிறபடியால் இந்த மகிமையான வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படியால் உங்களுக்கு அன்பான தேவ செய்தி நான் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், யோவான் 1ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் சொல்கிறது, 1:46. அதற்கு நாத்தானியேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றார். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்றார். அல்லேலூயா. அதனால் உன் வியாதி, உன் வேகலம், உன் கண்ணீர், உன் கவலை, உன் இருள் அவர் தெரியாது நினைக்காத. நீ எந்த சூழ்நிலையில் இருக்கிற என்பதை கண்டுபிடித்து அந்த சூழ்நிலையை மாற்றி உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். வாசியா.
நாத்தானியேல் அதற்கு நாத்தானியேல் சாரி அதற்கு நாத்தானியேல் ஆ, ரபி ரவி நீ தேவனுடைய குமாரன் நீ தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரவேலின் ராஜா நீ என்றார். இஸ்ரவேல் ராஜா என்றால் இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் அத்திமரத்தின் கீழே இருக்கும்போது உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலே என்று உனக்கு சொன்னதினால விசுவாசிக்கிறாயா? விசுவாசிக்கிறாயா? இதிலும் இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். நான் பாஸ்டருக்காக சொல்றேன், சபை மக்களுக்காக சொல்றேன், இதிலும் பெரிதான ஒரு கனமான ஊழியத்தை, இதிலும் பெரிதான ஒரு ரட்சிப்பை, இதிலும் பலவான்கள்லாம் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வர போறாங்க. அல்லேலூயா, ஆமென். ஆமென் சொல்லிட்டு கை தட்டி. உனக்கு துக்கம், அவர் வேலை செய்ய, நீ வேலை செய்ய, நீ வேலை செஞ்ச இனிமேல் பண்ணுங்கிற, அவர் வேலை செய்யறாரு சந்தோஷப்பட்டு கை தட்டி. இதோடையும் பெரிதாக காண போறோம்னா இருக்கிற அன்பான சகோதர அன்பான சகோதரிங்க கனவான்கள் எல்லாம் இயேசுக்கு சொந்தமா மாற போகிறாங்க ஒரு நாட்கள். அல்லேலூயா. நீ கூப்பிடலாம், அவர் கூப்பிடுவார். கூப்பிட்ட வேளையில ஓடி வந்தீரே, உரைகள் எல்லாம் தீர்த்து புது பலம் தந்தீரே. கைதட்டு. கூப்பிட்ட வேளையில ஓடி வந்தீரே, உரைகள் எல்லாம் தீர்த்து புது பலம் தந்தீரே. கூப்பிட்ட வேளையில ஓடி வந்தீரே, உரைகள் எல்லாம் தீர்த்து புது பலம் தந்தீரே. கூப்பிடும் போது ஓடி வர தெய்வம் காணா ஒரு கல்யாண நீதி சீசரோடு வந்தீரே, காணா ஒரு கல்யாண நீதி சீசரோடு வந்தீரே. கச்சாடி தண்ணீரை கனிரசமாய் மாற்றினீரே, காணா ஒரு கல்யாண நீதி சீசரோடு வந்தீரே. கச்சாடி தண்ணீரை கனிரசமாய் மாற்றினீரே. உன்னை அவமானம் நீக்கிவிட்டீரே, உன்னை அவமானம் நீக்கிவிட்டீரே. சர்வவல்ல தேவனே எங்கள் இயேசப்பா, சர்வவல்ல தேவனே எங்கள் இயேசப்பா. நன்றியப்பா, நன்றியப்பா, இயேசப்பா உமக்கு நன்றியப்பா, 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 இயேசப்பா உமக்கு நன்றியப்பா. கரதட்டி. கூப்பிட்ட வேளையிலே ஓடி வந்தீரே, குறைகள் எல்லாம் தீர்த்து புது பலம் தந்தீரே. மாத்தால் மரியாளின் கண்ணீரை கண்டவர், மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பினீர். மாத்தால் மரியாளின் கண்ணீரை கண்டவர், மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பினீர். அனாதையா விடாமல் ஆதரவு தந்தீரே, அனாதையா விடாமல் ஆதரவு தந்தீரே. சர்வவல்ல தேவனே எங்கள் இயேசப்பா, சர்வவல்ல தேவனே எங்கள் இயேசப்பா. சொல்லுங்க. நன்றியப்பா, நன்றியப்பா, இயேசப்பா உமக்கு நன்றியப்பா, 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 இயேசப்பா உமக்கு நன்றியப்பா. கூப்பிட்ட வேளையிலே ஓடி வந்தீரே, உரைகள் எல்லாம் தீர்த்து புது பலம் தந்தீரே. ஆமாண்டவரே, ஏழைகளாகிய இந்த ஏழை கூப்பிட்டார், கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டார். நாங்கள் கூப்பிடுகிறோம், வாங்க ஆண்டவரே. வருஷமாக
வியாதியிலே கிடந்தவனை படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னீரே. 38 வருஷமாக வியாதியிலே கிடந்தவனை படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னீரே. வியாதிய சிலுவையிலே சுமந்து தீர்த்து முடித்தீரே. வியாதிய சிலுவையிலே சுமந்து தீர்த்து முடித்தீரே. சர்வவல்ல தேவனே எங்கள் ஏசப்பா, சர்வவல்ல தேவனே எங்கள் ஏசப்பா. நன்றியப்பா, நன்றியப்பா ஏசப்பா, உமக்கு நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா ஏசப்பா, உமக்கு நன்றியப்பா. கூப்பிட்ட வேலையிலே ஓடி வந்தீரே. குறைகள் எல்லாம் தீர்த்து புதுவெல் கண்டீர். கூப்பிட்ட வேலையிலே ஓடி வந்தீரே. குறைகள் எல்லாம் தீர்த்து புதுவெல் கண்டீர். இந்த தேவன் பழமையெல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாக என்று சொல்லுகிறார். உன் பாவத்தின் நிமித்தம், உன் சாபத்தின் நிமித்தம் எழும்ப முடியாம உள்ள இருளில உட்கார்ந்து கதறிக் கொண்டு இருக்கிறியா? யார் என்னை விடுவிப்பார்? யார் என்னை நீதி செய்வார்? அப்படி என்ற எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறியா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார்? ஏசாயாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. ஏசாயா 9:2. இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல், மரண இருளின் தேசத்திலே குடியிருக்கிறவர்கள் எல்லார் மேலும் வெளிச்சம் பிரகாசித்தது. வெளிச்சம் பிரகாசித்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இயேசுவை சொந்த ராஜா ஏற்றுக்கொண்டு பிதா குமாரன் பரிசுத்தம் ஞானஸ்நானம் எடுத்து இருக்கிற எல்லாரும் ஒரு நாள் பெரிய வெளிச்சத்தை கண்டவர்கள். பெரிய வெளிச்சத்தை கண்டவர்கள் ஒரு நாள் இருளிலே இருந்தவர்கள், மரண பயத்தில் இருந்தவர்கள். அப்படிப்பட்டவர்கள் மேலெல்லாம் வெளிச்சம் பிரகாசித்துதான். ஒரு நாள் இதே அனுபவத்துல இயேசுவை அறியாத நான் இருந்த சூழ்நிலையில, மரண கட்டுல, மரண பயத்துல இருந்த போது இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தார். அதுதான் சொல்றாரு, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அந்த வெளிச்சம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எங்க வந்தார் தெரியுமா? கலிலேயா. யாரும் நேசிக்காத பட்டணம் கலிலேயா பட்டணம். அந்த மக்கள் பொல்லாதவர்கள், அந்த மக்கள் திருந்த மாட்டார்கள், அந்த மக்கள் ஆண்டவருக்கு தூரமானவர்கள், நீதிக்கு தூரமானவர்கள், பாவம் செய்கிற மக்கள், அநியாயம் செய்கிற மக்கள். அப்படிப்பட்ட மக்கள் தான் கலிலேயா. யாருமே ஏற்றுக்கொள்ளாத ஒரு பட்டணம். அந்த ஜனங்களை யாருமே நேசிக்கிறது கிடையாது. யாரெல்லாம் என்ன யாரும் நேசிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்றீங்களோ, இந்த கிராமத்தை நேசிக்க யாரும் இல்லையா? இந்த பட்டணத்தை நேசிக்க யாரும் இல்லையா? உன் வீட்டை நேசிக்க ஆள் இல்லையா? இல்ல, உன்னை நேசிக்க ஆள் இல்லையா? இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஐயா நான் எதற்காக பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு வந்தேன்னா, இருளில அடிமைத்தனத்தில் இருக்கிற என் ஜனத்தை மீட்கும்படியா. இருளில அடிமைத்தனம் பட்டு இருக்கிற, வெளிச்சத்தே காணாது இருக்கிற ஒரு ஜனம் இருக்குது, அது கலிலேயா ஜனம். அந்த ஜனங்களுக்காக தான் நான் வந்தேன். அந்த ஜனங்கள் என்ன வெளிச்சத்தை பார்த்தாருன்னா போதும், இந்த உலகத்துல அவர்களை வாழ வைக்கணும் ஆயத்தமா இருக்கிறேன் என்று சொன்னார். என்ன இருளு? கடல் என்ற இருளா? எந்த இருளில் சிக்கி இருக்கிற? வியாதி என்ற இருளா? மரணப்பிடியா? மருத்துவர் கைவிட்டானா? டாக்டர் கைவிட்டாங்களா? மனுஷரால் புறந்தள்ளப்பட்டாங்களா? யாரெல்லாம் புறந்தள்ளப்படுறாங்களோ அவங்க பக்கத்துல இந்த இயேசு கிறிஸ்து வருவார். மற்ற தெய்வத்துக்கும் இந்த இயேசுக்கும் அந்த சம்பந்தம். படித்தவர்கள், பட்டம் பெற்றவர்கள், பணக்காரர்கள், அறிவாளிகள், ஞானிகள் அநேகர் இருந்தாலும் பைத்தியமாக என்னை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. உண்மையில அக்கறை வைத்தார். நான் ஆண்டவருக்கு தூரமா இருந்தேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு தூரமா இருந்தேன். ஆண்டவர் அறியாத குடும்பத்துல பிறந்தேன். முன்னோர்கள் பெற்றோர்கள் செய்த வழிபாடுகளை பின்பற்றி போயிருந்தேன்.
எந்த ஒரு சமாதானமோ சந்தோஷமோ என் வாழ்க்கையில் நான் காணலை. இயேசு யாருன்னு தெரியாது, அவருக்கு நம்மளுக்கு உறவு இல்லை. சில குடும்பம் தான் இயேசு ஏற்றணும், நம்மலாம் நம்ம வழிபாட்டிலலாம் போகலான்னு சொல்லிட்டு நெருப்பு மெரிச்சின்னு காவடி எடுத்துன்னு கூ ஊற்றின்னு ஒரு ஊராக போய் நடந்து போய் மொட்டாச்சின்னு சுற்றி இருந்த என்னதான் இயேசு தெரிந்தெடுத்தார். அந்த இடத்துல இருக்கும்போது ஒரு சமாதானத்தை நாங்கள் பார்க்கல. நீதி எதுன்னு தெரியாது, அநியாயம் தான் அது ஆர்வமாக செய்வோம். பாவத்தை தண்ணீரை போல செய்தோம், துன்மார்க்கமாக வாழ்ந்தோம். குடியில வெறியில துன்மார்க்கத்தில் அழிந்து கொண்டிருந்த எங்கள் மேல் நாங்கள் அவரை நோக்கி பார்த்தோம், அவர் எங்களை நோக்கி பார்த்தார். இருளில் இருந்த ஜனங்கள் எல்லாம் பெரிய வெளிச்சமாக இயேசுவை காணும் போது விடுதலை கொடுத்தார், சமாதானத்தை கொடுத்தார், சந்தோஷத்தை கொடுத்தார், மகிழ்ச்சியை கொடுத்தார். இந்த இயேசு எனக்குள்ள வந்த பேரு என்னோடு கூட இதெல்லாம் விலகி போயிட்டாங்க. துன்மார்க்கம் விலகி போச்சு, பாவம் விலகி போச்சு. கூட இருந்த நண்பர்லாம் துன்மார்க்கமாக விலகிட்டாங்க, தனி ஒரு ஆளாக விலக்கப்பட்டோம். ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருந்து இந்நாள் வரையும் வழி நடத்தி வருகிறார். இந்த உலகம் மாயான உலகம், இந்த மாயான உலகத்தை நம்பி தான் ஓடிக்கொண்டிருந்தோம். இந்த மாயான உலகம் தான் வாழ்க்கை, இதுதான் சந்தோஷமான வாழ்க்கை, இதுதான் திருப்தியான வாழ்க்கை, இது போல ஒரு வாழ்க்கை இல்லை என்று நம்ம மனதில் சமாதானம் வைத்துக் கொண்டு உலக வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டு இருந்தோம். குடி வெறி துன்மார்க்கம் துஷ்டம் இதுதான் வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டிருந்த வேலையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடந்து வந்து என்னை ஒரு ஆளை மீட்டெடுத்தார், முழு சந்ததியும் கர்த்தர் மீட்டெடுத்தார். இதே நிலையில நான் ஒன்றுதான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஒன்றுதான் இப்போது வந்து கொண்டிருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா இந்த சத்தத்தை கேட்க அன்பான வாலிபர்களுக்கு நான் சொல்றேன், இந்த உலகம் ஒரு மாய உலகம் உன்னை கைவிட்டுரும். பணம் இருந்தா தான் உன் கூட 10 நண்பர் இருப்பான். பணம் இருந்தால் 10 நண்பர் சேருவான், அது போன பின்பே உன்னை விட்டு ஓடுவான். பணம் இருந்தால் 10 நண்பர் சேருவான், அது போன பின்பே உன்னை விட்டு ஓடுவான். போகும்போது இருக்கிறாங்க சில்லற தாண்டா, நீ போன பின்பே கட்டுவான் கல்லற தாண்டா. சாவு போகும்போது இருக்கிறாங்க சில்லற தாண்டா, நீ போன பின்பே கட்டுறாங்க. என்ன மாயமா வாழ்வுதான் ஆட்டமெல்லாம் முடிந்து ஓட்டலாம். என்ன மாயமான வாழ்வுதானடா, ஆட்டமெல்லாம் முடிந்து ஓட்டலாம். கண்ணதாச போல பாட்டு எழுதல, நம்ம டிஎம்எஸ் போல நானும் பாடல. ஊரு ஊரா இயேசுக்காக பாடுது இல்லையா, நாம் ஆண்டு விட்டா எனக்கு யார் பாடுவாங்க. ஊரு ஊரா நச்சேரி பாடுது இல்லையா, நாம் ஆண்டு விட்டா எனக்கு யார் பாடுவாங்க. வாழ்வு என்ன மாயமான வாழ்வுதானடா, நாட்டமெல்லாம் முடிந்து ஓட்டலாம். வாழ்வு என்ன மாயமான வாழ்வுதானடா, நாட்டமெல்லாம் முடிந்து ஓட்டலாம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகம் எதிர போய் கொண்டிருக்கிறது. பணம் இருக்கிறதுனால மதிப்பான், பணம் இல்லை என்றால் உன்னை தூக்கி போட்டு மதிப்பான். அது போல உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு இயேசுவே ரட்சகர், இயேசுவால விடுதலை தர முடியும், இயேசு கிறிஸ்துவை பாதுகாக்க முடியும், இயேசு கிறிஸ்துவை ஆசீர்வதிக்க முடியும். நீ அவமானப்பட்ட இடத்துல, நீ துக்கப்பட்ட இடத்துல உன் துக்கத்தை சந்தோஷமா மாற்றுகிற ஒரு தெய்வம் உண்டு. ஆனால் உன்னிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறது ஒரு மனமாற்றம். இன்றே மன விரும்புகள் பரலோகராஜ்ய சமீபமாகிறது என்று சொன்னோம். சிறைச்சாலையில எத்தனையோ நண்பர்களுக்கு சுவிசேஷம் சொன்னோம். ஜெயிலில் இருக்கிற அண்ணன் தம்பிகளுக்கெல்லாம் போய் சுவிசேஷம் சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். அநியாயமா ஜெயிலில் இருக்கிற எத்தனையோ கொலை கைதிகள் ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு இயேசு சொந்த ராஜ்யம் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். நம்ம அண்ணன் தம்பியெல்லாம் ஜெயிலில் தான் புள்ளாக இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் போய் சுவிசேஷம் சொல்றோம், இயேசு ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த வாழ்க்கை ஒரு மாயான வாழ்க்கை. கொஞ்ச நாள் பணம் இருக்கிற வரைக்கும், கொஞ்சம் சரீரத்தில் பலம் இருக்கிற வரைக்கும் தான்
இந்த வாழ்க்கை. அதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கை தான் இயேசு கிறிஸ்தரார். எத்தனையோ கொலை கைதிகள் ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு கர்த்தருக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நாம நீதிமான்களை தேடி இயேசு வரல, பாவிகளை தேடி தான் இயேசு வந்தார். பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். ஒரு மனுஷனும் கெட்டு போக கூடாது என்ற நோக்கத்தோடு தான் இந்த பூமிக்கு இயேசு கிறிஸ்து வந்தார். ஆகையால் இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு தூரமா இருக்கிறீங்களா? இயேசு வருவதற்குன்னா தயக்கம், கூச்சம் இருக்குதா? இந்த கூச்சத்தெல்லாம் எடுத்து வெளியே போடுங்க. அவன் கூச்சப்படுறதுனால உனக்கு எனக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. உன்னை பரியாசம் பண்றதுனால உனக்கு எனக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னிடத்துல எதிர்பார்க்கிறது மனம் திரும்புகள் என்று சொன்னார். மனம் திரும்புவது ஈஸியான வேலை, எளிதான வேலை. இனிமேல் நான் பாவம் செய்ய மாட்டேன், இனிமேல் நான் அக்கிரமம் செய்ய மாட்டேன், இனி நான் மற்றவங்க துரோகம் செய்ய மாட்டேன். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீதி உள்ள தேவன், இந்த நீதி உள்ள தெய்வத்திற்கு நான் வரப்போறேன் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணத்தை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை மனம் திரும்பி இந்த இயேசுவிடத்தில் வந்தியானா கர்த்தர் சொல்றாரு. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 6:1 மனமாற்றம் அவசியம். தேவனுடைய கிருபை நீங்கள் விருதுவாய் பெறாதபடிக்கு உங்களுக்கு புத்தி சொல்கிறோம். இயேசு கிறிஸ்து வருவதற்கு இதோ அங்க அன்னதானம் போடுறாங்கய்யா, அங்க அற்புதம் நடக்குதுயா, அதை கை நீட்டி சொல்லத்தான் சுவிசேஷ நற்செய்தி. நான் அற்புதம் செய்வதில்லை, அற்புதம் செய்கிறவர் உங்களுக்கு அடையாளப்படுத்துகிறேன். அற்புதம் செய்கிற ஆண்டவர் நான் சொல்லி கொடுக்குறேன். அதுதான் நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் அற்புதம் செய்கிறோம் என்று எங்கேயும் சொல்லவில்லை. அற்புதம் செய்கிற ஆண்டவர், உன் வாழ்க்கையின் மேல் அக்கறை உள்ள தெய்வம், உன் வாழ்க்கையை சிறு வயது முதல் உன் வாலிப வயதை கெடுத்து கொண்டிருக்கிறியா? இயேசுவிடத்துல வா. வாலிப உள்ளமே இயேசுவிடத்துல வந்துடு. அங்க இருக்குது உனக்கு ஆசீர்வாதம். அங்க நீ வாழ வேண்டிய ஆளு. சின்ன வயசுலயே இந்த உலகத்தை நம்பி துன்மார்க்கமா வாழ்ந்து இளைய குமாரனை போல நீ இயேசு விட்டு தூரம் போவாத. இயேசு விட்டு தூரம் போனியானா, இந்த உலகத்தை நம்பி போனேனா, அந்த இளைய குமாரன் அப்படிதான் தன் தகப்பனுடைய பங்கை பிரித்து கொண்டு போனான், தூரம் போனான், துன்மார்க்கமா வாழ்ந்தான், தன் பணம்லாம் செலவழிந்த போது எல்லா நண்பரும் ஓயிட்டான். கடைசியா சொல்றான், பண்ணி சாப்பிட்ற தவிட்டு சாப்பிட்றது அவனுக்கு ஆசையா இருந்ததான். இந்த உலகம் கடைசியா நம்ம கொடுக்கறது அவமானம், அசிங்கம், வெறுமை, நிர்வாணத்தை கொடுக்கும். ஆனால் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படியாவது நீ திரும்பி வரமாட்டியா என்று காத்து கொண்டிருக்கிறார். நீ திரும்பி வரமாட்டியா என்று உனக்காக கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். தகப்பன் அப்படிதான். இனி என்ன ஒரு நாளைக்கு வருவான். அவங்ககிட்ட இருக்கிற பேலன்ஸ் குறைஞ்சு போயிடும், அவங்ககிட்ட இருக்கிற பணம் குறைஞ்சு போயிடும், அவங்ககிட்ட இருக்கிற எல்லாம் குறைவுபட தொடங்கிச்சு. இயேசு கிறிஸ்துவை அவன் பிதாவை நோக்கி வந்தது போல அவன் இயேசு கிறிஸ்துவை நீங்க இயேசு கிறிஸ்துவை தேடி வர வேண்டும் தான் இந்த கூட்டத்தை பிரியாசத்தோடு வைத்திருக்கிறார்கள். நீங்க அந்நியரா இல்ல, நம்முடைய சகோதரன், நம்முடைய சகோதரி. அல்லேலூயா. அந்நியரான போய் சொன்னோம்னா சொல்லுவான், நீ என்ன எனக்கு சொல்றதுன்னு சொல்லுவான். ஆனா நாங்க என்னுடைய தகப்பன் மாறினான்னு சொல்றோம், என்னுடைய சகோதரன் மாறினான்னு சொல்றோம், என்னுடைய சகோதரி சொல்றோம். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வாங்க. யாரும் கொடுக்காத ஒரு மகிமையான ஆசீர்வாதத்தையும் ஆயுஷ் நாட்டில் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் இந்த காலம் கடைசி காலமாகுது, துன்பாக்கமான காலமாகுது. அது பின்னாடி போகாத, இயேசுவிடத்துல வா என்று நாங்கள் உங்களுக்கு சொல்கிற அறிவிக்க விடுகிறோம். இயேசுவிடத்துல வந்தியானா உனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம். கிறிஸ்தவர்களுக்கு கூட இன்னைக்கு தான் குடும்பம், தான் பிள்ளைங்க எனக்கு தான் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைக்க கூடாது. அடுத்த பிள்ளைகளையும் உங்களோட பிள்ளைய நினைக்கணும். ஆத்துமாக்கலாம் கர்த்தருக்குரியது, எல்லா ஆத்துமா என்னுடையது என்று அவர் சொல்கிறார். ஆத்துமா யார் தான்? உனக்கு அவங்க மேல கோபம் இருக்கலாம், உங்க மேல அவங்க பகை இருக்கலாம், சண்டை இருக்கலாம். ஆனால் தேவன் என்னை எப்படி நேசிக்கிறாரோ அப்படிதான் அவங்களும் நேசிக்கிறார். இந்த பகுதியில் இருக்கிற எல்லா சகோதரரும் கர்த்தர் நேசிக்கிறார். நீங்க எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும்படி தான் இந்த கூட்டத்தை வைத்திருக்கிறோம். இந்த ஆசீர்வாதம் போதாது, இன்னும் அதிகமான ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கணும். இந்த கிராமத்தில் எல்லாம் நல்லா வேலைக்கு, இந்த கிராமத்தில் எல்லாம் நல்லா தொழிலதிபர்களாக மாறணும், இன்னும் எல்லாம் உயர்ந்து நிற்கணும். சத்துருக்கள் மத்தியில் உங்களுக்கு கர்த்தர் உயர்த்துவதற்காகத்தான் இந்த ஊழியக்காரர் இந்த ஒரு முயற்சி எடுத்திருக்கிறார்.
இந்த சத்தத்தின் மூலியமாய், இந்த கூட்டத்தின் மூலியமாய், இந்த பகுதியில் கிரியை செய்கிற எல்லா வறுமை, வியாதி, நோய்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் விலகுவதாக. இதுவரை நீ யாரை நம்பி வந்து கொண்டிருக்கிற? இயேசு நம்பி இருக்கிறியா? மந்திரத்தை நம்பி இருக்கிறியா? சூரியத்தை நம்பி இருக்கிறியா? செவிலை நம்பி இருக்கிறியா? குறிக்காரன் நம்பி இருக்கிறியா? உன் நம்பிக்கை கர்த்தர் மேல வை. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஏமாற்றம் உலகத்திலே ஏமாந்து போகாதே. ஏமாற்றம் நீ கைதல். ஏமாற்றம் உலகத்திலே ஏமாந்து போகாதே. சிற்றின்ப பாவத்திலே சீரழிந்து போகாதே. சிற்றின்ப பாவத்தில் சீரழிந்து போகாதே. ஏமாற்றம் உலகத்திலே ஏமாந்து போகாதே. சிற்றின்ப பாவத்தில் சீரழிந்து போகாதே. சிற்றின்ப பாவத்தில் சீரழிந்து போகாதே. ஆசை வார்த்தைகளை பாசமாக நினைக்காதே. ஆசை வார்த்தைகளை பாசமாக நினைக்காதே. உன் மீது அன்பு கொண்ட இயேசுவை நீ மறவாதே. உன் மீது அன்பு கொண்ட இயேசுவை நீ மறவாதே. ஏமாற்றம் உலகத்திலே ஏமாந்து போகாதே. சிற்றின்ப பாவத்தில் சீரழிந்து போகாதே. ஏமாற்றம் உலகத்திலே சினிமா சீரியல தினந்தோறும் நாடாதே. சினிமா சீரியல தினந்தோறும் நாடாதே. சிந்தை கெட்டு சீக்குலைந்து நரகமே நீ செல்லாதே. சிந்தை கெட்டு சீக்குலைந்து நரகமே நீ செல்லாதே. ஏமாற்றம் உலகத்திலே ஏமாந்து போகாதே. சிற்றின்ப பாவத்தில் சீரழிந்து போகாதே. எல்லாரும் உற்சாகமா போஸ்டர் கார்டு போட்டு ஓவராக பேசாதே. செல்போன்ல போஸ்டர் கார்டு போட்டு ஓவராக பேசாதே. ஆபாச வார்த்தை என்னும் பழையனிலே சிக்காதே. ஆபாச வார்த்தை என்னும் பழையனிலே சிக்காதே. நேரம் காலம் பார்க்க ஜோசியத்தை நாடாதே. நேரம் காலம் பார்க்க ஜோசியத்தை நாடாதே. உன் காலம் கர்த்தர் கையில் என்பதை நீ மறவாதே. உன் காலம் கர்த்தர் கையில் என்பதை நீ மறவாதே. ஏமாற்றம் உலகத்திலே ஏமாந்து போகாதே. சிற்றின்ப பாவத்தில் சீரழிந்து போகாதே. சிற்றின்ப பாவத்தில் சீரழிந்து போகாதே. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகம் ஏமாற்றுகிற உலகம். இயேசு ஏமாற்றாதவர். சொன்னா செய்வார். அல்லேலூயா. ஜனத்தை நேசிக்கிறேன்னு நேசிப்பார். சொன்னார், உங்களை நேசிப்பதனால என்னை சிலுவையில் அடிக்கிறார்கள். சிலுவையில் அடிக்கப்படுவேன், அடக்கம் பண்ணப்படுவேன், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து வருவேன். எழுந்து வந்த கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியின சீசராக்கி பிதா குமாரன் பசுத்தாவினை ஞானஸ்நானம் கொடுத்து உலகத்தின் முடிவு பரிந்தும் நான் சகல நாட்களும் அவனோடு இருப்பேன்னு சொன்னார். அல்லேலூயா. சகல நாட்களும் நம்மோடு இருக்கிற தெய்வத்தை தான். ஏதோ குறிப்பிட்ட மாதத்துக்கோ குறிப்பிட்ட வருஷத்துக்கோ குறிப்பிட்ட நாளுக்கோ தெய்வம் அல்ல. 300 வருஷத்துல 366 நாட்கள் இந்த தெய்வம் நமக்கு நன்மை செய்கிற தெய்வமா இருக்கிறது. அல்லேலூயா. ஆகையால் தான் இந்த இயேசுவிடத்துல வாங்க,
எப்படியாப்பட்ட பிரச்சனை தீர்க்க உனக்கு எத்தனை மனிதர் இருந்தாலும் எத்தனை பணம் இருந்தாலும் ஒன்றுமே நம்ம என்ன பண்ண போறதெல்லாம் அதை நம்ம கொண்டு போக போறதில்ல. இந்த ஆண்டவராகிய இயேசுல வந்து ஏன்னா உனக்கு திக்கற்றவனே, ஏழையே, தரித்திரம் உள்ளவனே அவனை ஆசீர்வதித்து உயர்த்துகிற தெய்வம் தான் இந்த தெய்வம். அதனால மனமாற்றம் அவசியமா இருக்கிறது. உன் மனமாற்றத்தை இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். நீ எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் எவ்வளோ ஆழத்தில் இருந்தாலும் உன்னை மீட்டெடுக்க இந்த இயேசு கிறிஸ்து வல்லமுள்ள தெய்வமா இருக்கிறார். சரி, அப்படி நான் மனமாற்றம் அடைஞ்சிட்டேன். இப்போ இயேசு இடத்துல வந்து எனக்கு என்ன கிடைக்குன்னா உனக்கு மன மகிழ்ச்சி தருகிறது. முதலாவது மனமாற்றம் உண்டாயிடுச்சனா, உனக்கு மனமாற்றம் வந்துச்சனா, ரெண்டாவது இயேசு அதாவது ரெண்டாவது உனக்கு மனமாற்றம் குத்துறாருனாவே உன் குடும்பத்துல உன் தனிப்பட்ட வாழ்க்கையில உனக்கு கர்த்தர் வைத்திருக்கிறது மன மகிழ்ச்சியை தருவன்னு என்று சொல்கிறார். வாசிங்க நீதிமொழிகள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 17:22. ஹல்லேலூயா. நல்ல ஔஷதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். மன மகிழ்ச்சியை மாற்றுவார். இயேசுக்கு எதுக்கு வராங்க? பொண்ணு கொடுக்கிறார், பொருள் கொடுக்கிறார் வராங்க. மரித்தவனையும் மரிக்க போகிறவனையும் உயிரோடு எழுப்பின தேவன், மரணப்பிடியில் இருக்கிற, மரண சிந்தையில் இருக்கிற, தற்கொலைக்கு நேராக ஓடுகிற எல்லாரையும் கர்த்தர் மீட்டெடுத்து இந்த ஜனத்து மேல் ஒரு அக்கறை உள்ள தெய்வம், இந்த ஜனத்து மேல் ஒரு கரிசனம் உள்ள தெய்வம், இந்த ஜனத்தை கைவிடாத தெய்வம், இந்த ஜனத்தை ஜாதிகள் மதங்கள் உயர்வான ஆட்கள் இந்த ஜனத்தை நேசிக்கிறது இல்லை. ஆகையால் தான் சிறுமையானவனை கர்த்தர் நேசிக்கிற தெய்வமா இருக்கிறார். நல்ல மகிழ்ச்சியை கர்த்தர் வைக்கிறார். வாசிங்க 16:5 நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை கர்த்தர் வைத்திருக்கிற மகிழ்ச்சி. மன மேட்டிமை உள்ளவன் எவனோ கர்த்தருக்கு அருவருப்பானவன், கர்த்தருக்கு அருவருப்பு பெருமளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். கையோடு கை கோர்த்தாலும் அவன் தண்டனைக்கு தப்பான், அவன் தண்டனைக்கு தப்பான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம எவ்வளவு பேர் ஆளா இருக்கலாம், எவ்வளவு பேர் சீமானா இருக்கலாம், எவ்வளவு பேர் செல்வமானா இருக்கலாம், கையோடு கை கோர்த்தவன் தண்டனைக்கு தப்ப போறதில்லை. பாவம் செய்யறவங்களுக்கு சொல்றேன், பாவத்தின் சம்பளம் மரணம்னு போட்டுக்குது. பாவத்துக்கு விலை, பாவத்துக்கு ஒரு சம்பளத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இங்க இருக்கிற கிறிஸ்து உங்களை என்ன பண்றான்? பாவம் செஞ்சா கர்த்தர் தண்டனை தருவாருன்றான். பாஸ்டர்ல சொல்றான், பாவம் செஞ்சா தண்டனை தண்டிப்பார் ஏசப்பா. பாவம் செய்தா ஏசு கிறிஸ்து தண்டிப்பவர் அல்ல. பாவம் செய்யணும் கர்த்தர் அவர் மனசு துக்கப்படும். அதனால பாவம் செய்யுது இல்லையா சொல்லுங்க. ஏன் பாவம் செய்யறதுல? அவன் பாவம் செய்யறான், இவன் பாவம் செய்யறான், உன்னால செய்ய முடியாது. செய்ய முடியும், சகலத்தை அனுபவிக்க நமக்கு அதிகாரம் உண்டு. ஆனா எல்லாம் நமக்கு தகுதியாகிறாது. அவன் பாவம் செஞ்சா பாவத்துல திருப்தியா இருக்கிறான். நான் பாவம் செஞ்சா என் தகப்பன் துக்கப்படுவார், அதனாலதான் பாவம் செய்யறது. அல்லேலூயா. ஆனா பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணத்தையே, அந்த பாவத்துக்கு வர தண்டனையே அவர் மரணம் மாற்றி அமைச்சது. அதனால இன்னைக்கு பாவம் செஞ்சிருக்கிறேன், என்னை கர்த்தர் காப்பாத்துவாரா? இவ்வளோ பாவம், இவ்வளோ அக்கிரமம் செஞ்சிருக்கிறேன், இவ்வளோ துரோகம் செஞ்சிருக்கிறேன், கர்த்தர் என்னை காப்பாத்துவாரா அப்படின்னு நினைச்சிருந்தேனா, கர்த்தர் பாவத்துக்கு தண்டனை தருவார் அல்ல. பாவம் செய்யணும், என் சாயல பழக்கப்பட்ட மனுஷன் பாவம் செய்து தேவ மகிமை அற்று போயிடானேன்னு சொல்லுவார். இந்த கூட்டத்தை வைத்திருக்கிற எந்த நோக்கத்துக்காக வைத்திருக்கிறோம்? இன்னும் காலம் செல்லல, இன்னும் கிருபையின் காலம் இருக்கிறது. அன்பான சகோதரனே, அன்பான சகோதரியே, அன்பான வாலிப பிள்ளைகளே, அன்பான தகப்பன்மார்களே, வயசாயிடுச்சு, இன்னும் நாங்க எங்க போவோம்? நாங்க அப்படியே போயிடுறோம். நாங்க வணங்கி வந்த தெய்வம், நாங்க முற்பிதாக்கள் வந்துதான் என் கடைசிக்காரன் அப்படியே போட்டு நினைக்காதீங்க. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை மீட்கும்படியாய் தன்னைத்தானே பலியாகி ஒப்பு கொடுத்த இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நீ இயேசு தான் கிடைக்கும். ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் காலம் இருக்குது. இந்த கூட்டத்திலும் தான் அநேக வாய்ப்பு கிடைக்க போகுது. இந்த கூட்டத்திலும் உங்க பாவங்கள் மன்னிக்கப்பட போகுது. இந்த கூட்டத்திலும் உங்கள் மரணங்கள் தள்ளி போக போகுது. உங்களுக்கு தவணை முறையில கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டிட போகிறார். உங்களுக்காக ஒரு காத்திர இருக்கிறார். இப்போ ஒன்னும் கெட்டு போகல என் மகனே, என் மகளே, இப்போ ஒன்னும் கெட்டு போகல. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இன்னும் கூட காலங்குது. இன்னைக்கு ரட்சிப்பின் நாள், இன்னைக்கே ரட்சின நாள், இன்னைக்கு விடுதலை நாள்.
இன்னைக்கு உனக்கு சுகம் கொடுக்கிற நாள், இன்னும் உனக்கு உன்னை ஆசீர்வதிக்கிற நாள். சொல்லமா, இப்போ ஒன்னும் கெட்டு போகல என் மகனே என் மகளே, இப்போ ஒன்னும் கெட்டு போகல, இப்போ ஒன்னும் கெட்டு போகல என் மகனே என் மகளே, இப்போ ஒன்னும் கெட்டு போகல. நடந்து முடிந்த வாழ்க்கை இப்போ நினைக்க வேண்டாம், கடந்து வந்த பாத பக்கம் திரும்ப வேண்டாம். நடந்து முடிந்த வாழ்க்கை இப்போ நினைக்க வேண்டாம், கடந்து வந்த பாத பக்கம் திரும்ப வேண்டாம். உனக்கு அன்று இயேசு ரத்தம் சிந்தி, அவர் உனக்காக பலியான ஆட்டுக்குட்டி. உனக்கு அன்று இயேசு ரத்தம் சிந்தி, அவர் உனக்காக பலியான ஆட்டுக்குட்டி. நல்லதை கொடுக்கும் நல்லதையும் இயேசு இருக்கிறார். உனக்கு நல்லதை கொடுக்கும் நல்லதையும் இயேசு இருக்கிறார். இப்போ ஒன்னும் விட்டு போகல என் மகனே என் மகளே, இப்போ ஒன்னும் கெட்டு போகல. தெரிஞ்சாமா? மதத்தை மாத்த பேரை மாத்த வேலை இல்ல, உன் மனசு மட்டும் போதும், மத்தது தேவையில்லை. மதத்தை மாத்தும் பெயரை மாத்தும் வேலை இல்ல, உன் மனசு மட்டும் போதும், மத்தது தேவையில்லை. காலங்கடத்தி போக வேண்டாம், உன்னை மீட்டெடுக்கும் நல்ல வாய்ப்பை தவற வேண்டாம். காலங்கடத்தி போக வேண்டாம், உன்னை மீட்டெடுக்கும் நல்ல வாய்ப்பை தவற வேண்டாம். புதிய வாழ்க்கை புதிய பாதை இயேசு தருகிறார். உனக்கு புதிய வாழ்க்கை புதிய பாதை இயேசு தருகிறார். இப்போ ஒன்னும் கெட்டு போகல என் மகனே என் மகளே, இப்போ ஒன்னும் கெட்டு போகல, இப்போ ஒன்னும் கெட்டு போகல என் மகனே என் மகளே, இப்போ ஒன்னும் கெட்டு போகல. இந்த இயேசுவிடத்தில் வந்தால் நித்திய மகிழ்ச்சி, நிரந்தர சமாதானம், உலகம் கொடுக்க கூடாத சமாதானம், உலகம் கொடுக்க கூடாத மகிழ்ச்சி. இந்த இடத்துல மனம் மாறிட்டியா? மனம் மாறினவனுக்கு இளைய குமாரன் திரும்பி வரும்போது தகப்பன் ஓடி ஓடி வந்து, தகப்பன் வீதியில ஓடக்கூடாது, யூதருடைய கலாச்சாரம். தகப்பன் இறங்கி ஓடக்கூடாது, ஓடி யூதர்கள் கல்லடிவதற்கு முன்பாகவே தன் மகனை அணைத்து, பாவம் செய்துவிட்டு வந்த மகனை ஊர்ல சேர்க்க கூடாது. ஆனால் தகப்பன் ஓடி கட்டிப்பிடித்து மகன் மேல் கல்லடிக்க போறாங்க. அந்த கல் அடிப்பதற்கு முன்பாகவே தகப்பன் தன் முதுகாலியே தன் குமாரனை மறைத்து கொண்டு வந்து வீட்டில் வந்து கொடுத்த கன்று அடித்து, உயர்ந்த பாதரட்சை போட்டு, உயர்ந்த வஸ்திரத்தை போட்டு, சிறந்த மோதிரத்தை அவனுக்கு கொடுத்து, அப்படிப்பட்ட ஒரு தேவன் தான் நம்முடைய தெய்வம். பாவத்தில் இருந்து, ஆகார குறைவில் இருந்து, அநியாயத்தில் இருந்து, சாபத்தில் இருந்த ஒரு மகனை கழுவி சுத்திகரித்து அவனுக்கு அலங்கரித்து அவனை அரண்மனையில வீட்டில் சேர்த்த கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்காகவே இந்த பகுதியில் இருக்கிற என்ன ஒளி? ஜீவ வழி, ஜீவனுக்கு போற வழி அது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்குது என்று சொன்னாரே. இந்த ஜீவ வழி சபைக்கு உங்களை யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். அந்த இடத்துல வரும்போது அந்த இளையகுமார் திரும்பி வந்த போல மனம் மாறி திரும்பி வந்துடும். மகிழ்ச்சியை திருச்சபையில கத்திர வைத்திருக்க நீ பெற்றுக்கொள்ளலாம். யாரா இருந்தாலும் வந்து பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கு படிப்பு அவசியம் கிடையாது, பணம் அவசியம் கிடையாது.
உயர்ந்தாலும் சிறந்தாலும் தேவையில்லை. யாரா இருந்தாலும் வந்து இந்த இயேசுவிடத்தில் வந்து சேரலாம். அப்படிப்பட்ட தெய்வத்தை நாங்கள் அறிவித்துக் கொண்டு இருக்கிறோம். அவர் நல்லவர்களை மாத்திரம், நல்லாக்கிறவர்களை மாத்திரம் அழைக்கல, பாவிகளையும் குஷ்டரோகிகளையும் குருடர்களையும் வீணர்களையும் அழைத்து திருச்சபையை நிரப்பி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அந்த தெய்வத்தை நாங்கள் அறிவித்துக் கொண்டிருக்கோம். அந்த மகிழ்ச்சி உனக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். வாசிங்க நீதிமொழிகள் 15:15 சொல்ற நீதிமொழிகள் புஸ்தகம். அந்த மகிழ்ச்சி சிறுமைப்பட்டவருடைய நாட்கள் எல்லாம் தீங்கு உள்ளவைகள் மனரம்பியமோ நித்திய விருந்துக்காக உன்னை அழைக்கிறார். நித்திய விருந்து திருச்சபையில் உண்டு. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமாரனாய் இயேசுவிடத்தில் வந்தீங்கன்னா மெய்யான விடுதலை உண்டு. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் கனப்படுத்துற நாள். இந்த பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு பெந்தகோஸ்து நாள் வரலன்னா பச்சு தான் ஊழி செய்ய நம்மளாம் வீட்டு தான் கொஞ்சம் மாடி பேசிங்க. நம்மளாம் சிஎஸ்ல பாஸ்ட் ஆகுனா 8 வருஷம் படிக்கணும். இசிஐல பாஸ்ட் ஆகுனா 7 வருஷம் 8 வருஷம் படிக்கணும். இங்க 3வது பட்சம் பாஸ்ட். இப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் கொடுத்தாரு. 3வது பட்சம் சொல்றான் ஒருத்தன், நான் ஸ்கூலுக்கே போல. அவங்க பையன் கல்யாணம் ஆகிட்டு பேர் அவங்க பேத்தி 1வது புக் வாங்கி கொடுத்தாங்களாம். அதில் தமிழ் கத்துனாரு அவர் பாஸ்ட். இப்போ இந்த பரிசுத்தாவி வரலன்னா, இந்த பரிசுத்தாவி இந்த பூமிக்கு வந்த நாள் தான் இந்த 50வது நாள். பெந்தகோஸ்தே நாள் வந்த போது அவர்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு ஓரிடத்துல கூடி வந்தார்கள். வானத்திலிருந்து அவர் ஆவியை ஊற்றினார். நான் மாம்சமான யாவர் மேலையும் என் ஆவியை ஊற்றுவேன். அல்லேலூயா. அவர் பட்சவன், பணக்காரன், ஏழை, இதெல்லாம் தேவையில்லை. உயர்ந்தவன் என்று தாழ்ந்தவன் என்று மனிதன் பிரிக்கிறான். சிலர் பட்ட பதவி செல்வங்களினா பெருமை கொள்கிறான். உயர்ந்தவன் என்று தாழ்ந்தவன் என்று மனிதன் பிரிக்கிறான். சிலர் பட்ட பதவி செல்வங்களினா பெருமை கொள்கிறான். இவன் போனால் ஒன்றுமில்லை, கூட ஒன்று வருவதில்லை. இவன் போனால் ஒன்றுமில்லை, கூட ஒன்று வருவதில்லை. இதை உணர்ந்தேவா என் இயேசுவை தவிர வழி. இதை உணர்ந்தேவா என் இயேசுவை தவிர வழி. உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை ஐயா. ஏசையா ஆவிகளை ரட்சிக்க வந்தவரே. உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை ஐயா. ஏசையா ஆவிகளை ரட்சிக்க வந்தவரே. ஆவியையும் ரட்சிக்கும் தேவனவர், பாவங்களை பாராமலே நேசிக்கும் தேவனவர். எப்பேற்பட்ட பாவிகளை மன்னிக்கும் தேவனிவர், பாவங்களை பாராமலே நேசிக்கும் தேவனிவர். வானிலும் பூவிலும் மேலான நாமம் உள்ளவர். வானிலும் பூவிலும் மேலான நாமம் உள்ளவர். பூமியில் ரத்தம் சிந்தி மறுதோடத்தை மீட்டவரே. இந்த பூமியில் ரத்தம் சிந்தி மறுதோடத்தை மீட்டவரே. உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை ஐயா. ஏசையா பாவிகளை ரட்சிக்க வந்தவரே. மனதுருகி கூசாமல் தொட்டவரா, கஷ்டப்படுவோம் பாருங்கள் நீக்கி ஆறுதல் தந்திரையா. மனதுருகி கூசாமல் தொட்டிரையா, கஷ்டப்படுவோம் பாருங்கள் நீக்கி ஆறுதல் தந்திரை. வானிலும் பூவிலும் மேலான நாமம் உள்ளவர். வானிலும் பூவிலும் மேலான நாமம் உள்ளவர். பூமியில் ரத்தம் சிந்தி மனக்கோலத்தை மீட்டவரே. இந்த பூமியில் ரத்தம் சிந்தி மனக்கோலத்தை மீட்டவரே. உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை ஐயா. ஏசையா பாவிகளை ரட்சிக்க வந்தவரே. அவரை போல தெய்வம் யாருக்கு? எல்லா தெய்வமும் அதனெல்லாம் வாழ்ந்தது சிறப்பா. இவர் மாத்திரம்தான் நம்மள சிறப்பா வாழ வைத்தார். அல்லேலூயா.
திக்கற்றனும் ஏழையும் விதவைகளையும் வாழ வைக்கிற ஒரு தெய்வம் யாருன்னா இயேசு கிறிஸ்து. சொன்ன தெய்வம் எல்லாம் அது வாழுது. வாழ்வதற்காக வரவில்லை, இந்த முழு உலகத்துக்காக தன் ஜீவனையும் தன் ரத்தத்தையும் கொடுத்து நம்ம உன்னை விலைகிறங்க செலுத்தி மீட்டு இருக்கிறார். நம்ம வேடிக்கைக்காக வரல, நம்மலாம் விலைகிறங்க செலுத்தி வந்திருக்கிறோம். இந்த இடத்துல விலைகிறங்க செலுத்தி நம்ம வந்திருக்கிறோம். ஆகையால் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களோட வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, உங்க எல்லாத்தையும் மனுஷனை நம்பி 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 ஏமாந்து போயிருக்கிறியா? அப்படிப்பட்ட வாழ்க்கை தங்களோட குடிக்காரனா துன்மார்க்கனுடைய கூட்டத்துல போய் இயேசு அறியாத அழிந்து போக வேண்டிய என்ன கர்த்தர் மீட்டெடுத்தார். பயங்கரமான உடையான சேர்த்து என்னை தூக்கி எடுத்தார். கர்த்தர் கைவிட்டு இருந்தார்னா இன்னைக்கு நான் நின்று இருக்க முடியாது. கர்த்தர் என்னை அணைத்து கொண்டு காப்பாற்றி என்னை வழி நடத்தி வந்தார். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த ஊர் ஊராப்பு அறிவிக்கிறோம். அவர் மகிழ்ச்சியின் தேவன் மாத்திரமல்ல, நமக்கு ஒவ்வொரு நாளும் மரணத்தின் பிடியிலிருந்து மீட்டு எடுக்கிற தெய்வம், நீதியின் பாதையில உன்னை என்ன நடத்துகிற தெய்வம். உன்னை மாத்திரமல்ல, யாரா இருந்தாலும் சரி, அவர் எல்லாரும் நேசிக்கிற தெய்வம் ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். எல்லாம் நேசிப்பாங்க, தங்களை நேசிக்கிறவங்க நேசிப்பாங்க, தங்களுக்கு கொடுக்கிறவங்க நேசிப்பாங்க. இந்த தெய்வம் மட்டும்தான் பாவத்தில் இருக்கிறவன, சாபத்தில் இருக்கிறவன, அநியாயத்தில் இருக்கிறவன, அக்கிரமத்தில் இருக்கிறவன எல்லாரும் நேசித்து வழி நடத்துற ஒரு தெய்வம் தான் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீ மனமாற்றம் அடைந்தால் போதும், உனக்கு மன மகிழ்ச்சியை உண்டாக்குகிற தெய்வம். மூன்றாவது சொல்கிறார், இந்த இயேசுவிடத்தில் வந்தவங்களுக்கு மன தைரியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இதுதான் நாத்தானியேல் சொல்றாரு, நாசரேத்துல ஒரு நன்மை உண்டாகுமா? என்ன சொல்றாரியா? நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை உண்டாகுமா? கச்சிப்பேட்டிலிருந்து ஒரு நன்மை உண்டாகுமா? உண்டாகும். உன்னை என்ன சொல்றான்? ரவுடி பசங்கன்னு சொல்றான். நம்ம பசங்க மேல வீணான பழியான கேஸ் போடுறான். என்ன ஊரு கேட்டாவே கேஸ் போடுறான். அதெல்லாம் இயேசு வந்தாருன்னா கேஸ் எல்லாம் ஓடியும். ஆமா, நல்ல சொல்லு. இயேசு கிறிஸ்து ஊர்ல வந்துட்டாருன்னா அந்த கிராமம் நல்ல கிராமம்னு பேர் எடுக்கும். எங்க ஊர் அப்படித்தான் சொல்லுவானுங்க. உள்ள மாத்திரம் புழுகு மொழிகாக்கணுமா, அந்த ஊர் அழிவர் ஊர் அழிவர் தண்ணி அழிவர் தண்ணிடுவான். இவனுங்க சொல்லி சொல்லி உரிசுவேத்தி சின்ன பிறகுற குழந்தை கூட கத்தி அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அவ்வளோ மோசமான ஊரா இருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களை ரட்சித்தார், எங்கள் வாழ்க்கையை மாற்றினார். திருட்டு ஊர்னா, கொலைக்கார ஊருனா, அந்த ஊரை மாத்தினார் இயேசு. இயேசு கிறிஸ்து எல்லா வீடுகளிலும் வந்துட்டார். இயேசு கிறிஸ்து எல்லா உள்ளத்திலும் வந்துட்டார். அந்த இயேசு கிறிஸ்து வந்த போது எந்த ஊரை பார்த்து திருட்டு ஊர்னா, எந்த ஊரு கூட பொய் கேஸ்ல போடுவான். அப்படி ரோட்ல போக முடியாது, போய் முடி புஷி கேஸ் போட்டுருவானுங்க. எதனா ஒரு கேஸ் போட்டு 2 கேஸ் போட்டு மேல அந்த பெண்டிங் கேஸ் மேல போடணுமா, பொட்டி கேஸ் போடணுமா. இப்படி கேஸ் போட்டு எங்க பசங்களுடைய படிப்பே கெத்துட்டானுங்க. எங்க பசங்களுடைய வேலை வாய்ப்பை கெத்தானுங்க. எங்க கிராமத்தை நார வச்சுட்டானுங்க. எங்க கிராமத்துல யாரும் முன்னேற முடியல. வர போலீஸ்கார அதிகாரிகள் என்ன பண்றான், இந்த ஊர்ல அவள் தான் அப்படின்னு ஒரு 8வது 10வது மேல படிக்க பண்ணிட்டாங்க பசங்களை. எல்லாரும் மேலே கேஸ், எல்லாரும் மேலே வழக்கு, வாய்தாக்கு போறதே கரெக்டாக்குது அவனுக்கு. அங்காக நின்று கிடக்கும். அப்படியேப்பட்ட கிராமத்துல இயேசு வந்தாரு. இன்னைக்கு எங்க ஊருக்கு ஒரு சின்ன பைக் கூட வாங்க லோன் தரமாட்டான், வீட்டு லோன் தரமாட்டான், திட்டு பசங்க கட்ட மாட்டான்னு சொல்லுவோம். ஆனா இன்னைக்கு எங்க பசங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இப்ப எங்க பசங்களே பேங்க் மேனேஜர், எங்க பசங்களே டாக்டர், எங்க பசங்களே என்ன பண்ண வழக்கறிஞர், எங்க பசங்களே என்ன பண்ண டீச்சருங்க, இன்ஜினியருங்க, எல்லாம் எங்க ஊருக்கு கர்த்தர் ஆசீர்வதித்தார். எல்லாம் யாரால வந்ததுன்னா இயேசு கிறிஸ்துவால வந்தது. அல்லேலூயா. நீங்க இல்லாத வாழ்வும் ஒரு வாழ்வாகுமா, நீங்க இல்லாத நாளும் ஒரு நாளாகுமா. நீங்க இல்லாத
உன் பிள்ளை நானையா ஏசையா ஏசையா உன் பிள்ளை நானையா நீங்க இல்லாத வாழ்வு ஒரு நாளாகுமா நீங்க இல்லாத நாளும் ஒரு நாளாகுமா உற்சாகமாக எழுதுறேன் சித்தம் எனக்கு ஆனந்தம் உம் சத்தம் எனக்கு பேரிங்கோ உம் சத்தம் எனக்கு ஆனந்தம் உம் சித்தம் எனக்கு பேரிங்கோ சித்தம் செய்து சியோனில் சேர சுத்தம் செய்வோம் என்றே செய்யா சொல்லு சித்தம் செய்து சியோனில் சேர சுத்தம் செய்வோம் என்றே செய்யா ஏசையா உன் பிள்ளை நானையா சொல்லுவோம் ஏசையா ஏசையா உன் பிள்ளை நானையா. இயேசு கிறிஸ்து வந்த நோக்கம் இந்த பூமியில மனுஷனை சுத்தம் பண்ணி சீயோனிலே சேர்க்கணும். இந்த வேலை அதுதான். எந்த ஜனத்தை பிதாவே இந்த ஜனத்தை வெறுத்தாருங்க, பரிசுத்தாவியானவர் இந்த ஜனத்தை வெறுத்தாருங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து ஜனத்தை நேசித்தார். அவர்தான் பரலோகத்திலே பிதாவின் வலது பக்கத்துல செல்லப்பிள்ளையா உட்கார்ந்து இருந்தார். இந்த ஜனங்களுடைய அக்கிரமங்களை அநியாயம் பார்த்து இதை சோதோம் கொமோரா போல அழிக்கணும்னு நினைச்சாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் இந்த ஜனத்துக்காக கடந்து போகிறேன், எனக்கு பர்மிஷன் கொடு, பிதாவோட வேணும் தான். அவர் தான் சொல்றார், இந்த பிதாவாகிய தேவன் தன்னோட ஒரே பேரன குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்து தந்தரில்லை. ஒருவரும் கெட்டு போக கூடாது. சரி, கெட்டு போயிட்டோம், கெட்டு போயிட்டத ஏதாவது மாற்ற முடியுமா? ஃப்ரிட்ஜில் கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா கறி கெட்டு போகாம கெட்டு போகாது, மீன் கெட்டு போகாம கெட்டு போகுது. கெட்டு போகிறதுக்கு கரண்ட் ஆகிடுவேனியா? மீன் வச்சுக்கிறேன், ரெண்டு நாளாக கரண்ட் இல்லை, மீன் என்ன பண்ணுவோம்? கரண்ட் ஆகிட்டு முன்னால எதுக்கோ தான் கொண்டோம். ஆனால் கெட்டு போன என்ன இயேசு ரட்சித்தார். கெட்டு போன நாரி போன என் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றினார். நாத்தடித்த என் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றினார். நாண்டு கொண்டு சாக வேண்டிய என்னை கர்த்தர் மாற்றினார். எல்லாம் கைவிட்டான். கூட இந்த நண்பர்லாம் உன்மார்க்கமா வாழ்ந்தோம், கூலிப்படையில் போய் வாழ்ந்தோம், கொலை கேஸ் போட்டானுங்க, கொலை கேஸ்ல கத்திர மீட்டு எடுத்தார். அல்லேலூயா. எல்லாம் மாட்டி விட நினைச்சான், எல்லாம் என்ன பண்ண ஜெயில போட நினைச்சான், சிறைச்சாலையில போட நினைச்சான், எல்லாம் சுத்து போட்டான். ஆனால் இயேசு கிறிஸ்து மாத்திரம் என்னை சுத்தம் செய்தார். சுத்தம் செய்து சீயோனில் சேர சுத்தம் செய்யும் என் இயேசை. கேளுங்க, இருதயத்தின் ஆழத்தில் வைத்து கேளுங்க. சித்தம் செய்து சீயோனில் சேர சுத்தம் செய்யும் என் இயேசையா. என்னங்க சுத்தம் செய்யணும்? இங்க இருந்து பேன் வரலும் குதிக்கிறான், மாமியார் கிட்ட இட்லி போட மாட்டான். ஏன் சர்ச்சில் ஜனம் வரமாட்டேங்குது? மாமியாருக்கு சோறு போட மாட்டா, லபலபன் சர்ச்சில் குதிக்கிறா. இது பேன் வர குதிச்சா மாமியார் சோறு போட, மாமியார் குடும்பத்தோட சர்ச்சைக்கு வருவாங்களே. உங்க வீட்டுல இருந்து யாரா வந்தா சந்தோஷம், அவங்க வீட்டுல என்ன தலதோஷம். தலை புடுங்குதுங்க காலில இருந்து தெரியல சொல்றேன். இதெல்லாம் மாத்தினா தான் கர்த்தர் உன்னை சீயோன்ல உன்னை சேர்ப்பார். எல்லாரையும் நேசிடும். உன்னை நேசிக்கிறது போல காலைல 6 மணி 7 மணி கப்பு கப்பு கப்புன்னு 5 இட்லி தூண்டுறிய, அவங்களுக்கு அது மாதிரி பசி எடுக்காதா? 3 வேளை 4 வேலை தூண்டுறிய, அவங்களுக்கு பசி எடுக்காதா? அவங்கள இரும்புல செஞ்சு வச்சுறாங்க, களிமண்ல செஞ்சு வச்சுறாங்களா? அன்பான சகோதரி, அன்பான சகோதரனை, அப்படி முதல்ல அன்பை குடும்பத்தில் ஆரம்பிப்போம். கிறிஸ்துவின் அடையாளத்தை காண்போம். ஒரே ஆள் தான் இயேசு ஏற்றுக்கிறேன். எங்கள் மாமனார் பெரிய போலீஸ் அதிகாரி, முருகன் அந்த இயேசு ஏற்றுக்காதப்போ வந்து வீட்டில் யூனிஃபார்ம் கட்டி வச்சு லிங்க் கட்டியிருந்தார்.
ஏதோ ஒரு என்னை பற்றி பேசுகிறேன். நானும் பயங்கரமான கோவக்காரன். ஃபர்ஸ்ட் எய்ட் நம்பர் தான். என்னையே வந்து நெக்கில் பேசுறாரு. எத்தனை தரிக்கும் பே லிங்காடு வீட்டுக்கு போனார் பாரு. வேசாரிப்படி அவர் வேசாரிப்படி கண்டிக்காப்புறம் லிங்காடு வீட்டுக்கு போனார். 2 நாள் கழிச்சு பேண்ட் சட்டை எடுத்து போனாங்க. அவ்வளோ இப்போ முரட்டை நண்பர்களோடு சேர்ந்து ஆட்டம் போட்டேன். நண்பர்லாம் கை விட்டுட்டான். நண்பனை வெட்டி போட்டு கேஸை ஏமால போடுறான். அப்போ தான் நினச்சேன் எச்ச பசங்க இவனுங்களாம் ஏசு முதல்ல நல்லவருன்னு. ஏசு போய் கை பிடிச்சா அன்னைக்கு தான் அந்த ஏசு கிறிஸ்து இன்ன வரலையும் என்ன வாழ வைத்து கொண்டு இருக்கிறார். உங்கள் மத்தியில நிற்க வைத்திருக்கிறார். எந்த சொந்தம் வந்து காப்பாத்தல, எந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி வந்து காப்பாத்தல. ஆபத்து நேரத்துல கூட இந்த நண்பர்லாம் வந்து காப்பாத்தல. நான் இருக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். எத்தனையோ வக்கீல் வந்து சொன்னான், பெரிய ஹைகோர்ட் வக்கீல் எத்தனை பேர் சொன்னான், மொத்தம் என்னை காப்பாத்தல. இயேசு கிறிஸ்து என்னை காப்பாற்ற சாட்சியா நிக்க வைத்திருக்கிறார். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏதோ நாங்க பல்கலைக்கழகத்துல வரல, சுடுகாட்டுல இருந்து வந்தால் சொல்லுங்க. சுடுகாட்டுல அர்ச்சனை பாட்டு, அட்டை குய், அரண குய், பாம்பு குய், பள்ளி குய் பாட்டு ஆள் நான் ஏன் ஒருத்தவங்க சீர்படல. இவனானா சீர்படுவான் எனக்கு கூட்டு வந்தேன். நான் சொன்ன சீர்படுறான் ஆண்டவர், உங்களுக்கு நான் சிறந்த ஊழியத்தை செய்யறேன் ஆண்டவர். அவன் வந்தா இந்த இயேசு கிறிஸ்து நற்செய்தியை அறிவிக்கிறான் ஆண்டவர். வீதியை தோறும் பட்டணம் தோறும் உண்மை போல நான் ஊழியம் செய்யறேன் ஆண்டவர். எந்த ஒரு சுயநலம், எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத இயேசுவின் அன்பு எனக்குள்ள வந்தது. அந்த அன்பு இலவசமா வந்தது. அந்த அன்பு சுயநலாத வந்தது. அந்த அன்பு எதிர்பார்ப்புல வந்தது. அதே அன்பு நான் சொல்றேன், எதிர்பார்ப்பு இல்லாத இந்த ஊழியத்தை செய்வேன். சுயநலம் இந்த ஊழியத்தை செய்வேன். அன்பு செய்து நேசித்து இந்த ஊழியத்தை செய்வேன். இந்த ஊழியத்தை கையில் எடுத்தோம். எத்தனை ஆண்டுகளாய் இயேசு கிறிஸ்து இந்த ஊழியத்தை கனமாய் அற்புதமாய் அதிசயமாய் செய்யும்படி கத்திரங்களை வைத்திருக்கிறார். எங்கேருந்து வர ஆளு நீங்களாம் யாருக்கு கை தட்டீங்க? பெரிய பெரிய ஆளுங்க, அம்மா அன்பான சகோதரி, அம்மா தாய்மாரே சகோதரி நான் கை தட்டுவீங்க. நாங்கள் எங்கேருந்து வந்தாலும் சுடுகாட்டில் வந்தாலும் கை தட்டுவியா? பால் பாட்டு பாடினாலும் போய் கை தட்டுவியா? சொந்தம் எல்லாம் ஒதுங்கி போகண்டா நண்பா, பந்தம் எல்லாம் பறந்து போகண்டா. நம்ம சொந்த நம்பினிக்கிறிய எங்க அக்கா தரோம், நான் வீடு கட்ட போறேன், எங்க அக்கா கொலை தரோம், எங்க மாமியாரோட கொலை தரோம் நம்பினிக்கிறியா? சிங்கிள் போய் வரமாட்டான், ஏசு வருவார். சொந்தம் எல்லாம் ஒதுங்கி போகண்டா நண்பா, பந்தம் எல்லாம் பறந்து போகண்டா. சொந்தம் எல்லாம் ஒதுங்கி போகண்டா நண்பா, பந்தம் எல்லாம் பறந்து போகண்டா. வானம் ஒழிந்து போகண்டா, பூமி அழிந்து போகண்டா. வானம் ஒழிந்து போகண்டா, பூமி அழிந்து போகண்டா. உன் அழகு வேலி ஆசையெல்லாம் அழிந்து போகண்டா. உன் அழகு வேலி ஆசையெல்லாம் ஒழிந்து போகண்டா. சொந்தமெல்லாம் ஒழிந்து போகண்டா நண்பா, சொந்தமெல்லாம் பறந்து போகண்டா. நாலு காசு உனக்கு இருந்தாதான் உன் சொந்தங்களோடு தேடி வந்துடுவா. நீ நாதி கேட்டு தெருவில் நின்றுட்டா, வேறு நாயை கூட ஒதுக்கி வச்சிருந்தா. நாலு காசு உனக்கு இருந்தாதான் உன் சொந்தங்களோடு தேடி வந்துடுவா. நீ நாதி கேட்டு தெருவில் நின்றுட்டா, வேறு நாயை கூட நம்ப முடியும். இதை தெரிந்து கொள்ளடா, நீ திரும்பி வாழுடா. இது தேவன் சொல்லடா, இதை ஏற்றுக்கொள்ளடா. இதை தெரிந்து கொள்ளடா, நீ திரும்பி வாழுடா. இது தேவன் சொல்லடா, இதை ஏற்றுக்கொள்ளடா. சொந்தம் எல்லாம் ஒதுங்கி போகண்டா நண்பா, சொந்தம் எல்லாம் பறந்து போகண்டா. நல்லவன் போல் பேசி பழகுவான், அதை நப்பு என்று எண்ணி விடாதே. உன் கூட
கூட இருந்து புரிய வைக்குவான். இது நடந்த பிறகு வருத்தப்படாது. இது உண்மைதானடா, இதை உணர்ந்து கொள்ளடா. இது தேவன் சொல்லடா, நீ ஏற்றுக்கொள்ள. இது உண்மைதானடா, நீ திரும்பி வாழுடா. இது தேவன் சொல்லடா, இதை ஏற்றுக்கொள்ள. சொந்தங்கள்லாம் ஒதுங்கி போகண்டா, நண்பா, சொந்தமெல்லாம் பறந்து போகும். சொந்தமெல்லாம் ஒதுங்கி போகண்டா, நண்பா, சொந்தமெல்லாம் பறந்து போகும். ஏழு குறுக்கு ரெண்டு நெருக்குல உன் ஆட்டம் எல்லாம் முடிந்து போகுண்டா. ஏழு குறுக்கு ரெண்டு நெருக்குல உன் ஆட்டம் எல்லாம் முடிந்து போகுண்டா. 6 அடி அகல குழிக்குள்ள நம்ம ஆட்டம் எல்லாம் அடைந்து போகும். 6 அடி அகல குழிக்குள்ள நம்ம ஆட்டம் எல்லாம் அடங்கி போகும். இது சத்தியம்தானடா, இயேசு நித்தியம்தானடா. இது சத்தியம்தானடா, இயேசு நித்தியம்தானடா. நீ அவரை நம்பினா மோட்சம் நிச்சயம்தான். நீ அவரை நம்பினா மோட்சம் நிச்சயம்தான். சொந்தமெல்லாம் ஒதுங்கி போகுண்டா, நண்பா, சொந்தமெல்லாம் பறந்து போகுண்டா. சொந்தமெல்லாம் ஒதுங்கி போகுண்டா, நண்பா, சொந்தமெல்லாம் பறந்து போகுண்டா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் இயேசு உனக்கு கூட இருப்பாரா? அவனெல்லாம் ஒண்ணு தேடி வர வைப்பார். நீ ஒரு இடத்துல போய் கையை வந்து வேண்டிய அவசியம் கிடையாது. இயேசு மட்டும் சொந்தம் வச்சுக்கிறான். இயேசுக்காக உண்மையா ஜெபித்துப்பார். இயேசுக்காக உண்மையா வாழ்ந்துப்பார். இயேசுக்காக சபையில உண்மையா வந்து பாருங்க. பிலிப்பு நாத்தானியரை கூப்பிடும்போது சொல்றாரு, என்ன நடக்கும்? நாசரேத்துல ஒரு நன்மை வருமா? கட்சி பேர்ல கர்த்தரை ஆராதிக்க முடியுமா? நீ வந்துப்பா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கட்சி பேர் சொன்னா நீங்க கட்சி பேர்ல எந்த ஊர் நீங்களா? இல்லையா? கட்சி பேர்ல ஆமென் சொல்லணும். கட்சி பேர் கர்த்தருடைய நகரமாய் மாறணும். ஆமென். கட்சி பேர்ல இருக்கிற அன்பான சகோதரி எல்லாம் இயேசுக்கு சொந்தமாய் மாறணும். உங்களுக்காக தானே இயேசு வந்தாரு. ஆமென். என் ஜனத்துக்காக நான் வந்துட்டார். இந்த ஜனமோ என்னை விட்டு தூரம் போகுதுன்றார். வந்த ஜனம் அவரு கும்பல்ல வழியோரத்துக்கு இயேசு ஏத்துன்னு அவனுக்கு ஆசீர்வாதமாக்கிறானுங்க. சொந்த ஜனம் இயேசு ஏத்துக்காதுக்குதே ஒரு வேதனை பாரு. மனமாற்றம் உனக்குள்ள வந்துச்சனா மகிழ்ச்சி உன்னை தேடி வரும். மூன்றாவது மன தைரியத்தை வர வச்சார். எடுத்து கொள்ளுங்க. யோவான் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசி. இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று, இன்னைக்கு பண்டிகை பெந்தகோஸ்து பண்டிகை, யூதர்களுக்கு பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எண்ணப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசல் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்களும் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உருப்புடையவர்கள், முதலான வியாதியர்கள் அநேகர் படுத்திருந்து. எத்தனை வியாதிஸ்தர் பாருங்க. இவங்க எல்லாம் அங்க படுத்திருக்கிறாங்க. ஏன் படுத்துக்கிறாங்கன்னா எரேமியால ஒரு வசனம் இருக்குது. எரேமியா 30ஆம் அதிகாரத்துல வாசிங்க. 30ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல வாசிங்க. எரேமியா ஏன் படுத்துக்கிறாங்க? அவனா ஆகையால் நீ பயப்படாதே, கலங்காதே, கர்த்தர் சொல்கிறார். தங்கள் சிறையிருப்பில் இருந்து, தங்கள் ஜனங்களுடைய சிறையிருப்பில் இருந்தோம் இராதபடி ரட்சிப்பேன். 30:10-11 எரேமியா. உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னோடே இருக்கிறேன். பாருங்க, நீ ரட்சிப்பின் கூட்டம். உன்னை ரட்சிப்பதற்காக இந்த கட்சிப்படி கிராமுக்கு வந்திருக்கிற இயேசு கிறிஸ்து சொல்றார், நான் உன்னோடே இருப்பேன். உன்னோடு இருந்தா செய்யப்படுறார். உன் காயங்களை ஆற்ற போகிறார். உன் கண்ணீரை துடைக்க போகிறார். இந்த ஆண்டவராகிய இயேசு இடத்துல வந்தா மனமாற்றம் அழிந்து வந்துட்டேனா
பாவத்திலிருந்து மனம் திரும்பிட்டேனா, நீ திரும்பினால் என்ன திரும்பினா உனக்கு மனமாற்றம் உண்டாகும். இரண்டாவது, திருச்சபையில உனக்கு மன மகிழ்ச்சி வைத்திருக்கிறார். மூன்றாவது, தனிப்பட்ட வாழ்க்கையில உனக்கு மன தைரியத்தை தர வல்லவரார். மன தைரியம் கிடைக்கும். வாசிங்க. உன்னை இரட்சிப்பதற்காக யோவான் 5:2 எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எண்ணப்பட்ட எருசலேமின் கதை உங்களுக்கு தெரியும். இருக்கிறது. இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். 38 வருஷமா ஒருத்தன் பத்துனுகிறான். 38 வருஷமா பத்துங்கிறான். இன்னைக்கு சின்ன பிரச்சனை இல்லாம இருக்குது. சின்ன பிரச்சனை துப்டா தூக்கிது, துப்டா தூக்கி மாட்டிக்குது, புடவை தூக்கி மாட்டிக்குது பேன்ல. இப்ப இருக்கிற பேன்லாம் அர்த்தம் வந்துருவேன். இப்ப டூப்ளிகேட் பேனுங்க பிளாஸ்டிக் தெரிய மாட்டிக்கின்னு போறேன். இப்ப பால் சீனி போட பால் சீனி பொத்து. இப்ப நீ சாவே முடியாது. அது அந்த காலம் சாவுறதெல்லாம். அந்த காலத்துல ரப்பா இருக்கும். புடவை கூட இப்ப 4 புடவை போட தான் சாக முடியும். சாரெல்லாம் சும்மா கீழி போடும். தூக்க மாட்டேங்குது. ஒரு பொண்ணு 10வது 12வது பரீட்சை ஆயிடுச்சு, தூக்க மாட்டேங்குச்சு. போய் காப்பாற்றலான்னு போனா பெரிய கதுவை ஒச்சம். இந்த பொம்பளை அந்த ஆயா ஆயுது, ஐயோ ஐயோ காப்பாத்து, பேத்தி காப்பாற்றலாம். போய் கதவு உதைக்கணும். கதவு உதைக்க முடியல. பழைய காலத்து கதவு மேலே ஓட்டு விடு. ஓட்டு மேலே 2 பேர் ஓட்டு உடைக்கிறானோ. ஓட்டு லீபர் துண்டு மேலே வச்சு 2 பேர் லீபர் துண்டு நிற்க வேறான். கதவு ஒஞ்சி போயிடுச்சு. அந்த பொண்ணு அடிச்சு காப்பாற்றியாச்சு. அந்த பொண்ணு வெளியே வருது. பாருங்க, கதவு வச்சு ஓட்டு வச்சுனான் ஆயிரம். ஃபர்ஸ்ட் எதுக்கு ஆயிதா? குழந்தை செத்து போது குழந்தை காப்பாற்றுப்பான். போய் காப்பாத்தினா இப்ப எதுக்கு ஆயிரா? கதவு போச்சு, வீட்டை வச்சு வேலை போட்டுனாங்களே பாருங்க. நீ இப்படிதான் இருக்குது. ஜனங்க ரட்சிப்புல நடத்தினா ஏதாவது ஒரு கிரியை செலுத்தாங்க. 38 வருஷமா ஒரு இடத்துல பார்த்துக்கிறான். அவனுக்கு நல்லா கால் மேல கால் போட்டு பார்த்துக்கிறான். அவனே சொல்றான், தூய்மை வருது யாரும் ஆள் இல்லைங்க, கெதி இல்லைங்க, நாதி இல்லைங்க. ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, ஒரு நாள் நான் சுகமாகும். ஒரு நாள் நம்ம பிள்ளைங்களாம் நல்ல பசங்க, நம்ம பசங்களாம் சர்ச்சுக்கு பசங்க நல்ல பசங்களா வீட்டுக்கு அடங்குதா? இன்னைக்கு வாங்கடா சர்ச்சுக்கு. நான் எல்லாம் வேலை எடுத்துருக்க 3 ஓட்டிக்குதுங்க சர்ச்சில் பசங்க, காலி பசங்க சேர்ந்து எங்கே அடங்குதுங்க. பொன்னேரில் ஒரு பையன் 10வது பரீட்சை ஆயிடுச்சு. அபிஷேக் அந்த பையன் பேர். 10வது பரீட்சை ஆயிட்டு ரிசல்ட் வரல. ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி போய் கிரிக்கெட் விளையாட்டு நாத்தியாமா கிரிக்கெட் விளையாட்டு போய் இறங்கிக்குது. 12th சேர்த்துச்சு. அபிஷேக் 495 மார்க். 3 சப்ஜெக்ட்ல 99. ஒரு சப்ஜெக்ட்ல 100, ஒரு சப்ஜெக்ட்ல 98. மொத்தம் எவ்வளோ மார்க்? 495 மார்க். எத்த பையன் செத்துட்டான்பா குளத்துல. அதுக்கு திறமை இருந்தது, கிருபை இல்லை. நம்மளுக்கு திறமை இல்லை, கிருபை. நம்ம பசங்களை விட்டு வச்சுக்கிறா, நம்மளால உயிரை விட்டு வச்சுக்கிறா. நம்மளுக்கு என்ன இருக்குது? கிருபையில ஓடி நிற்கிறோம். அதனால எங்க திறமை நினைச்சுக்கிறேன். அப்ப என்ன மாதிரி திறமை, டேலண்ட் அதுக்கு தெரியுமா? ஏரியில சாக போறேன்னு அப்ப நான் ஆத்தாலும் வயிற்றுல வாயில வச்சு ஆயிராங்களே. வாழ வேண்டிய புள்ள செத்து போய்க்குதே, சாக வேண்டிய நீ நான் உயிரோடு இருக்கிறேன். இதுதான் கிருபை. 38 வருஷம் மன தைரியமா உட்காந்துறான். கால் மேல கால் போட்டு பத்துக்கிறான். தூதன் வருவான், குளத்தை கலக்குவான், என்னை குணமாக்குவான். ஒரு நாள் 2 நாளா 38 வருஷமா ராஜா மாரி பத்துக்கிறான். ஏற்ற வேலைக்கு தீனி போயிட்டு பிறகுது. ஏற்ற வேலைக்கு கால் நல்லா இருக்கிறதா டெய்லியும் வேலைக்கு போய் சாப்பிடணும். ஒண்டி மொக்க என்ன பண்ணுவான்? கால் மேல அந்த வீல் சேர் கொடுத்துறாங்க எங்க ஊர்ல ஒருத்தனுக்கு. அந்த வீல் சேர் மேல கால் மேல போட்டு செல்லு, வண்டி வந்தாலும் விட மாட்டான். கால் மேல கால் போட்டு செல்லு பார்த்தேன். கீ நாள இரு அது மாரி மன தைரியம் வந்துச்சு இவனுக்கு. 38 வருஷமா பார்த்தேன். அசையில 3 வேளை சோறு துண்டு அப்படியே ராஜா மாரி பார்த்துக்கிறான். வாசி ஐயா. 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்க இருந்தா, படுத்திருந்த அவனை சொல்லுங்க. படுத்திருந்த அவனே இயேசு காணறனா? கூட்டத்துல வந்து உட்காந்து உன்னை காண மாட்டாரா? அவனுக்கு விசுவாசம் உனக்கு இல்லையா? கண்டிப்பா வருவார். என் வாழ்க்கையை மாத்துவார், என் பிரச்சனை தீர்ப்பார், என் கண்ணீரை காண்கிறார், என் தேவையை சந்திப்பார். அல்லேலூயா. ஊட்டி சொல்ல பந்த ஊட்டி கொடைக்கானல் போய் இப்போ வந்து பீச்சு என்ன பண்ண, பீச்சு
கோயங்கரி பீச்சு கட் எதுவுமே ஆட்டு போட்டு ஊட்டியில் அங்கே கேட்க தானே அவன் ஒண்டியார் நம்ம அந்த சம்பளம் என்ன பண்ணுவான் உன்னை ஊட்டி எதுவும் காட்டுவானா ஊட்டி வந்து என்ன பண்ணிட்டேன் ஊட்டோட ஒரு 4 செடி வச்சு அதே பார்த்தீங்களா தொங்குது முருங்கா இலத்தாயில் ஆனால் காய் இலை விட அதிகமாக போய் இலை இல்லை ஒரு காய் ஆனால் ஏசு வந்தப்போ அத்தி பார்த்து இலத்தாயில் காய் இல்லை நம்ம எவ்வளோ ஆசீர்வாதம் பண்ணுங்க போய் துன்ற முருங்காவா என்ன முருங்காய் எதை முருங்காவா உலக எதை முத்தி போய்க்குதா அல்லேலியா சொல்லுமா உன்னை ஏசு தேடி வர பீச்சு கட்டணும் உங்களுக்கு தெரியாத ஜூன் மாசம்னா பீச்சு கட்டணுன்னு அது எத்து வச்சு தான் நீ ஊருக்கு போயிடணும் அங்கே போய் ஆட்டம் போட்டு 3 நாளுக்கு கும்மாளம் வச்சுட்டு ஏங்க அடுத்த வாரம் பீஸ் கட்ட சொல்லிட்டாங்க இல்லையா படுத்திருக்கிற அவனை இயேசு கண்டான். வாசியன் படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து. எப்போ எத்தனை வருஷமா? வெகு காலமாய். 1 நாள் 2 நாள் இல்ல, உனக்கு 1 நாள் 2 நாள் ஜுரம்னாவே வரமாட்டேன் சர்ச்சைக்கு. ஜுரத்தையே மேற்கொள்ளணும், வியாதியை மேற்கொள்ளணும். ஆராதனை பண்ணும்போது வியாதி குணமாயிடும். ஆமென் சொல்லு. அதான் விசுவாசம். விசுவாசம் அதான் விசுவாசம் வரும். அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நீ கூட சொல்லுங்கிறியா? ஆபத்து நேரத்தில் உதவுறதுக்கு ஆள் இல்லை, அண்ணன் தம்பி இல்லை, அக்கா தம்பி இருக்கிறாங்க, ஆனா பொருளாதாரத்தில் உதவு ஆள் இல்லை நினைச்சுக்கிறியா? ஆண்டவனை கைவிட மாட்டேன். ஆமென். அல்லேலூயா. 38 வருஷமா பார்த்தீங்கன்னா அவனையே மறக்காத. ஏசு கிறிஸ்து அவனை தேடி வந்து அவனை குணமாக்கினாருன்னா, இரவும் பகலும் ஆராதிக்கிற, இரவும் பகலும் ஒரு ஜெபிக்கிற, உன்னுடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் ஏசு மறந்தத அநீதியுள்ள தெய்வம் வந்திருக்கிற நீதியுள்ள தெய்வத்தில் வந்து. நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். அவன் கால் எல்லாருக்கும் போயிடுறான், துண்டு உட்காந்து ஏது நடக்குது. 3 வேலை துண்டு நடக்க முடியல, அவன் ஓடிடுறான், பக்காகிற போயிடுறான், குளத்துல சுகமாயி போயிடுறான். உட்காந்தே துண்டுறோம் பாரு, உண்டா இப்படி வளர்றான். அவன் சொல்ற சாக்கு பாரு, நான் ஏந்து போறதுக்கெல்லாம் ஒருத்தன் வந்து என்ன பண்ணிடுறானா, இறங்கி விடுகிறான். ஏசு கிறிஸ்துல யாரு முந்தி வராங்களோ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கலாம். ஏசு கிறிஸ்துல வாங்க. நான் என் முதல் தலைமுறை, என் குடும்பம் நான் தான் ஞானசனம் எடுத்தேன். என் குடும்பத்துல எங்க அப்பா அம்மாவுக்கு ஞானசனம் கொடுத்தேன், எங்க மாமனார் மாமியாருக்கு ஞானசனம் கொடுத்தேன், எங்க அக்கா தங்கச்சிக்கு ஞானசனம் கொடுத்தேன், எங்க ஊருக்கே ஞானசனம். ஒரு ஆளு தெரிஞ்சு எங்க வந்தாலே ஏடிஎம்ல வந்து நானே, நீ பாத்தியா சுடுகாடுல வந்ததா? அல்லேலூயா. கல்லறையிலிருந்து வந்த கல்லறை தான் சுடுகாடு. நம்ம ஊர்ல சொல்றாங்க சுடுகாடு என்ன பேரு? சுடுகாடு தான் போகணும், கல்லறைக்கு போக கூடாது. கல்லறை போனா மொசைகள் வச்சு மொழிடுவாங்க, ஏந்து வர முடியாது சீக்கிரம். சுடுகாடு போனா தான் ஏந்து வர முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. உயிராடு சொல்ல பண்ண மாட்டான். அவன் கேட்கறான், இது கொஞ்சம் செஞ்சு தம்மான்றான். எனக்கே ஒன்றும் தெரியல. எப்போ நீ போட்டோ வச்சு போய் போட்டோ வச்சுட்டு போட்டு வச்சுடா படையில. இவருக்கு இது பிடிக்குமே, என் ராஜா என் சீமா தானே விரும்பி சாப்பிடுவாரு. எலியில போட்டால இவ்வளோ போய் போட்டோ செஞ்சு வைக்கிறான். உயிராடு சொல்ல அவன் கேட்டான், இந்த மாதிரி கொஞ்சம் செஞ்சு தரமானு. செஞ்சு தரமான்னு சொன்னான். போய் வரங்க சேர்த்துட்டான். இப்போ எலியில வச்சு எலியில போட்டால துட்டு வச்சுக்கிறான். போட்டால ஒரு பொண்டாட்டி செத்துட்டாங்க. நல்ல வீட்டுக்காரு அவர் யாரு? இப்போ உயிராகிற பொண்ணாடி தலையா அறுத்து வித்துறான். அவன் செத்து போன பொண்ணாட்டிக்கு 10,000 தாலி எடுத்து அப்படியே போட்டோ செஞ்சு வச்சிருந்தான். இதை வாட்ச் பண்ணி அந்த போட்டோ தீர்ந்து போட்டு விட்டுறாங்க. இப்போ இருக்கிற எவ்வளவு போன மாசம் இருந்தது துட்டு போட்டோ வச்சு வச்சதுக்கு 500 வச்சதுக்கா காலம் கெட்டு போயிடுது. பசங்க துட்டுல சுத்திக்கிறானுங்க. 10,000 தாலி ஏற்றி வந்து முட்டாள வைப்பானடா. போட்டால எடுத்து பீர் எடுத்து வச்சானடா. போட்டோல வச்சுக்கிறான். போட்டோ வச்சு எது முட்டானுங்க. புயல நடந்தது உண்மையாவே. அது டெய்லியும் பூஜை போடுறதான். வெள்ளிக்கிழமைனா அம்மாவுக்கு பூ வாங்கிட்டு போயிடாது. பூ வாங்கிட்டு போட்டோ தூக்கி போயிடாது. ₹1 ₹2 வருது. 10,000 10 லட்ச ரூபாய் ஆச்சு. அல்லேலூயா. 10 கிராமா 38 வருஷம் 19 குணமாக்குனாரு. உனக்கு இன்னும் 35 வயசு ஆகலையே, உனக்கு குணமாக்க மாட்டாரா? அல்லேலூயா சொல்லுங்க.
மன தைரியத்தை கொடுப்பார். 12 வருஷம் ஒரு பெருமாள் ஸ்திரீ மொத்தம் காலி பண்ணி தான் கோயிலுக்கு வருவாளுங்க. நம்ம ஆளுங்க ஐயா என்னை ஏமாற்றிட்டாங்க ஐயா. இவன் 3 லட்சம் வாயில போட்டலாம், அவன் 5 லட்சம் வாயில போட்டான், இவன் 10 லட்சம் வாயில போட்டான். ஊரவங்க வாயில நிற்பாங்க ஏசுவாண்ட. அப்படித்தான் சொல்றியா? 12 வருஷம் பெருமாள் இல்ல தன் ஆஸ்தியெல்லாம் வைத்திருக்க ஆயிட்டானா எல்லாம் செலவழிந்த பின்னு ஊரவங்க வாயில நிற்கிறான். ஏசு வராரு, ராஜாஜி ராஜா ஊர்வலமா வராரு. இந்த சத்தத்தை கேள்விப்பட்டு அப்பெல்லாம் பெண்கள் அந்த உதிர போக்கு தான் வீட்டு விட்டு வெளியே வரக்கூடாது. அப்படியே சேர்த்து எகிரி வச்சான். அவன் வேதனை அவன் வலி எகிரி தொட்டா பாரு சுகமாயிட்டான். மன தைரியம் வேணும் கிறிஸ்தவனுக்கு, மன தைரியம் வேணும். மனமாற்றம் வந்துச்சா, மன மகிழ்ச்சி வந்துச்சா, மன தைரியத்தை கத்திர வச்சுக்கிறான். எதனால சமாளிப்போம். இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். எனக்கு நித்திய இந்த பூமியில ஆசீர்வாதமான 100 எத்தனை வாழ்க்கை மறுபடியும் நித்திய பிரியமான கத்தருடைய பிள்ளைகளை எவ்வளவு பிரியாசப்பட்டு எத்தனை நாள் ஜபம் 3 மாசமா இதுக்காக ஜபம் பண்ணிக்கிறோம். மலையிலையும் காடுகளிலையும் போய் ஜபம் பண்ணிருந்தோம். இந்த கட்சிப்படி கிராமம் ரட்சிக்கப்படணும்னு ஏதோ இது குறிப்பிட்ட ஜனத்துக்கு குறிப்பிட்ட ஆட்கள் மாட்டு இந்த கூட்டம் இல்லை. இந்த சத்தத்தை கேட்கிற அன்பான சகோதர சகோதரியே, எங்களை காட்டலாம் உங்களை அதிகமாக கத்த நேசிக்கிறார். இந்த ஆண்டவரத்துல வாங்க, அற்புத தேவன் நம்மோடு இருக்கிறார். கடைசி காலம் நெருங்கிடுதே, கர்த்தர் உன்னை அழைக்கிறார். கடைசி காலம் நெருங்கிடுதே, கர்த்தர் உன்னை அழைக்கிறார். உலகை நாடி செல்லாதே, மனுஷனை தேடி ஓடாதே. உலகை நாடி செல்லாதே, மனுஷனை தேடி ஓடாதே. கடைசி காலம் நெருங்கிடுதே, கர்த்தர் உன்னை அழைக்கிறார். கடைசி காலம் ஆசீர்வாதத்துல உன் மேட்டுக்கு விட்டு வா, உன் பெருமை விட்டு வா, உன்னை ஆசீர்வாதிக்க இயேசு வல்லவராக இருக்கிறார். உலக வாழ்வு மாயை என்று வேதம் விரிவாய் சொல்லுதே நன்று. உலக வாழ்வு மாயை என்று வேதம் விரிவாய் சொல்லுதே நன்று. கொண்டு வந்தோர் இங்கு யாரும் இல்லை, கொண்டு செல்வோர் ஒருவரும் இல்லை. கொண்டு வந்தோர் இங்கு யாரும் இல்லை, கொண்டு செல்வோர் ஒருவரும் பிறகு யோசனை தேடி வாயசு ராசனை. பிறகு யோசனை தேடி வாயசு ராசனை. கடைசி காலம் நெருங்கிடுதே, கர்த்தர் உன்னை அழைக்கிறார். கரத்தை உற்சாகம் ஆண்டவரே, இந்த கடைசி நாட்கள்ல என்ன தெரிந்து கொண்டது போல இந்த ஜனம் எல்லாரும் தெரிந்து கொள்ளுங்க, எல்லா குடும்பத்தையும் தெரிந்து கொள்ளுங்க. உன் நாமத்தை பூமியில மகிமைப்படுத்த போகிறோம். வானும் பூமி யாவும் அழியும், மானிடமும் ஆண்டு போகும். வானும் பூமி யாவும் அழியும், மானிடமும் ஆண்டு போகும். உனது என்று சொல்வதற்கு ஏதும் மறந்து உலகையே மறந்திடு, உன்னதரே சுவை நம்பிடு. உலகையே மறந்திடு, உன்னதரே சுவை நம்பிடு. கடைசி காலம் நெருங்கிடுது, கர்த்தர் உன்னை அழைக்கிறார். உன்னை நேசித்த நண்பர்களோ காலதேசம் ஓடிடுவான். உன்னை பெற்ற தாயும் தந்தையும் செய்வதறியா திகைந்த நிற்பார். உலகமோ உன்னதமோ உணர்ந்து கொள் நண்பர்.
காலமோ உணர்ந்து கொள் நண்பன், கடைசி காலம் நெருங்கிடுதே, கர்த்தர் உன்னை அழைக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடைசி காலமா இருக்கிறது. ஆகையால் ரட்சிப்பு இலவசம், கிருபை இலவசம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில வாருங்க, சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சியை இலவசமாக கொடுக்கிறார். கர்த்தர் தாமே இந்த நற்செய்தி கூட்டத்தை ஆசீர்வதித்து நடத்தின ஊழியக்காரருக்காக கலந்து கொண்ட உங்களையும் இந்த கிராம பொதுமக்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.